வணக்கம் மக்களே, வடலண்ட நேஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம வந்துட்டு பொதுவா இந்த கேம் வந்துட்டு ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி விளையாடணும்னா இந்த ஒரு நம்ம இருந்த ஸ்குவாடுக்கும் நம்மளுக்கு வந்து இருந்த அபிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து போட்டு கிடைச்ச ரிசல்ட் கிடைச்சிருந்ததுன்னா எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுன்னு ஓகே ஒரு அளவுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட வந்துட்டு இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனா இந்த வாட்டியும் அந்த கேமை நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு அப்ரோச் பண்ணி ஒரு டிரா எடுத்துட்டு வந்ததுல இன்னுமே அந்த தாக்குதல்ல இருந்து கொஞ்சம் முழுசா வெளியே வராம தான் வந்து நாங்க 3 பேருமே இருக்கோம். எஸ், ஆர்சனல் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி ஹோம்ல நடந்த 1-1 டிராவோட ரிவ்யூ. ஆனஸ்டா சொல்லணும்னா எங்க 3 பேருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து இன்னுமே வந்து ஒரு எரிச்சலா தான் இருக்கு. அது அந்த எரிச்சலை வந்து எப்படி வந்து கொஞ்சம் சிவிலா டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க என்ன ஃபீல் பண்றோங்கிறத இந்த எபிசோட்ல சொல்ல போறோம். இந்த ரிவ்யூ எபிசோட்ல எனக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற எரிச்சல் கூடிய மித்த 2 பேர் வந்து தினேஷ் மற்றும் ஹேமந்த். வணக்கம் கைஸ், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம், தேங்க்ஸ் a lot ஃபார் ஜாயினிங். இது என்னடா மேட்ச் தான் கடுப்பா இருந்துச்சு, எபிசோட சீக்கிரமா ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இன்டர்நெட் நடுவில் புந்து அவனுக்கு எடுத்து விட்டான். ஸோ அதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 15-20 நிமிஷம் சும்மா ஓட்டிடுச்சு. அதுல வந்து அந்த கேம்ல இருந்த எரிச்சல், இன்டர்நெட் மேல இருந்த எரிச்சல் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு மாதிரி இதுவா தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ரிவ்யூ கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ரிவ்யூ கொடுக்கணும் என்னடா சொல்லலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா, இல்ல கண்டினியூ பண்ணலாமா? ஹானஸ்ட் ரிவ்யூ தான் ப்ரோ. என்னடா 2 பேர் ஸ்டக் ஆயிட்டீங்க? இல்ல நல்ல ரிவ்யூன்னு இல்ல, லைக் என்ன சொல்றது, லிவர்பூல் கேம்ல நான் ஒண்ணு சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆன்ஃபீல்டுல வந்து ஆர்டேட்டா வந்து சப்ஸ்டியூஷன் வந்து லேட்டா 1/4 மணி நேரம் லேட்டா பண்ணிட்டாரு. நேத்து வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டான், ஆனா ஸ்டார்டிங் லைனப்ல விட்டுட்டான். ஆமா, நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பாடா சொல்லிட்டேன்டா, அடுத்த தடவை இன்டர்நெட் சுத்துறதுக்குள்ள சொல்லிட்டேன். ஸோ எஸ், இனிஷியல் தாட்ஸ்ங்கிறது வந்துட்டு நம்ம பேசின மாதிரி டீம் லைனப்ல இருந்தே வந்துட்டு எல்லாருக்குமே இனிஷியலா பயங்கரமா தாட்ஸ் இருந்துச்சு. கரெக்டா? லைக் நம்ம பாக்குறப்போ என்னோட ஆனஸ்ட் ஸ்டார்ட் நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொன்னதுதான். அதுக்கப்புறம் வெல்கம் டு யூ கைஸ். எனக்கு வந்து பாக்குறப்போ ஓகே, சிட்டி கேமு நம்மளுக்கு வந்து ஓடகார்டு இல்ல ஸ்குவாட்ல, நீ வந்துட்டு சாக்காவும் இல்ல, ஹவர்ட்ஸும் இல்ல, அதனால நீ இப்படி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ற, மெரினோ மிட்ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ற, மெரினோ சுபிமெண்டி ரைஸை போட்டுட்டு நீ வந்து விங்கில் வந்துட்டு இவனை போடுற, நீ இப்படி ஸ்டார்ட் பண்றங்கிறது வந்து ஓகே, நீ என்னமோ பண்ற. இப்போ மோட்டிவேஷனலா இல்லைனாலும் நீ ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி காட்டுவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா 15 நிமிஷம் பார்த்ததுக்கு அப்புறம் டே அப்பா டே ஏன்னா அப்படி பண்றீங்க, நம்ம கிட்ட கேட்டா ஆள் இல்லைன்னா இந்த சின்ன பசங்களையாவது போட்டு ஆடுங்கடா, ஏன்னா இப்படி பண்றீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஸ்டார்டிங் லைனப். நம்ம நித்யானந்தா சீட்ரு ஒருத்தர் ஸ்லோகம் ஒண்ணு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுவார் தெரியுமா? ஒரு 4-5 பேர் நின்று திட்டுவாங்க, வெள்ளக்கார எல்லாம் திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் தாட்ஸ். லைனப்பே கானர் ப்ரோ. லைனப் பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு சொன்ன முன்னாடி தான் ஃபுல் மூடுமே நான் அப்படியே டவுன் ஆயிட்டேன். இந்த சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மெடிசன் எல்லாம் ஒரு சில மருந்து அப்பரு, ஒரு சில மருந்து டவுனரு அப்படின்னு. மெரினோ ட்ரொசார்ட்லாம் டவுனர் தான் நமக்கு லைனப்ல இந்த மாதிரி பிக் மேட்ச்ல பார்க்கும்போது. அங்கேயே நான் டவுன் ஆயிட்டேன் நானு. பிளஸ் சிட்டி வந்து வியாழக்கிழமை மேட்ச் ஆட்டு வரான் ப்ரோ. நமக்கு வந்து 5 நாள் ரெஸ்ட். ஸோ நம்ம என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனோம், 6வது சீசன் நம்ம என்ட்ரு ஆகிறோம். எப்படி போனோம், நம்ம ஃபுல் ஸ்குவாட் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். அட்டாக்கிங் டெப்த் உனக்கு அவ்வளவு. சாரி, அதுதான் நான் முதலே சொன்னேன். இதே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி ஆடி இருந்தானா ஓகேரா, நாங்க ஏதோ தெரியாம உள்ளுக்குள்ள வந்துட்டோம் டைட்டில் ரேஸ்க்குள்ள. ஆனா இந்த மாதிரி ஒரு டிரா எடுக்கிறோம், ஹோம் எடுக்கிறோம்னா நாங்க என்ன, நான் ஒரு 4-1 5-1 தோப்போன்னு எதிர்பார்த்திருப்பேன். 1-1 டிரா எடுக்கிறோம், ஓகே சந்தோஷம். அந்த ஏஎஃப்டிவி ஒரு இது வீடியோ பார்த்து நம்ம உயிரை வாங்கினாங்களே, எழுந்து நின்று கிளாப் தட்டுற மாதிரி, அந்த மாதிரி கிளாப் தட்டிட்டு போயிடலாம். நம்ம இப்ப வந்து பண்றது எனக்கு பயங்கர ஒரு மென்டாலிட்டி வைஸ் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படிங்கறதே எனக்கு புரியல. சாரி, கண்டினியூ. அதான் ப்ரோ, அந்த மிட்ஃபீல்டு காம்போ வந்து அன்அக்செப்டபிள் ப்ரோ. இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் நம்ம அந்த மிட்ஃபீல்டு காம்போ எபிசோட் ஸ்டார்டிங்கில். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வைஸ் மெரினோ ரைஸ் ஜுபிமெண்டி வந்து அன்அக்செப்டபிள். அதோட பெரிய பால் இந்த மாதிரி மேட்ச்ல தான் புளுத்தி மாதிரி ஸ்பின் பால் போடுவான். ட்ரொசார்டெல்லாம் அங்கே வாடையே இல்லை ஸ்டார்டிங் லைனப்ல. திடீர்னு தூக்கிட்டாந்து வந்து சிட்டியோட ஹோம்ல இறக்குறான். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிறையா இருக்கு ப்ரோ பேச. அதாவது எனக்கு நேற்று வருத்தம் என்ன தெரியுமா ப்ரோ,
கேரி நெவில், ஜேமி கேரகர் சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒத்துக்க நிலைமைக்கு வேண்டிய வந்துட்டேன். ஒரு சிச்சுவேஷன் போன மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். எனக்கும் என்னால வருத்தமா வந்து தான் அத இருந்துச்சு. வந்து ஏத்துக்கவே முடியல. என்னடா இது இவன் சொல்றதுக்குலாம் நான் ஆமா போட்டுன்னு இருக்கேனேடா அப்படின்ற மாரி எனக்கு அது வந்து ரொம்பவே எனக்கு அததான் ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. மேட்ச் ரிசல்ட்ட விட ரிசல்ட் கூட செகண்டரி தான். நம்ம அப்ரோச்சுக்காகவே நம்ம போட்டு அடிக்கலாம், வன்மம் காக்கலாம். நான் அந்த அந்த மைண்ட்ல தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ரஜினி சொல்லுவான்ல, "என்னது நாகார்ஜுனாவா?" அப்படிங்கிற மாரி ஆமா. இவனா எஸ்ஏவ அப்புறம் எதுக்குடா வந்து அன்னைக்கு முன்னாடி எடுத்தீங்க? ஐ தாட் நான் சரி டியூஸ்டே நேரமே எடுக்குறான். எஸ்ஏவி, யோக்கரஸும் எடுக்குறான்னா, சரி ஓகே. மேட்ச்ல அங்க வொர்க் ஆகல. தென் சண்டே சிட்டி மேட்ச் ஒரு ஹோம் கேமு. ஹோம் கேம்ல வந்து இவ்வளோ கிரெடென்ஷியல்ஸ் வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து டைட்டிலுக்கு போகணும் அப்படி இப்படிங்கும்போது காசு செலவு பண்ணி தான் எஸ்ஏவெல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரியான கேம்ஸ்ல அவனை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஹோம் கேம்ல அவன் விளையாடாம 45th மினிட் நல்லவேளை லிவர்பூல் கேம்ல நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அதுல 60th மினிட் தான் கொண்டு வந்தான். இன்னைக்கு 45 வருஷமே கொண்டு வந்தான். அந்த அளவுக்கு ஆமா. லைட்டா அந்த ஒரு இதுதான் அட்டட்டா நேத்து பண்ண ஒரே நல்லது. மத்தபடி அவன் வந்து லைன் அப் ஸ்டார்டிங்ல இது நீ சொல்ற லைக் வந்து ஆனா வந்து எனக்கு எப்படின்னா ஸ்டார்டிங்லயே போய் டூ டிஃபென்சிவா போகுது. அது ஆ வந்து ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரான்? இல்ல சிட்டி நீங்க வந்து நீங்க நாங்களும் கட்ட வந்து பெரிய போட்டுக்கிறோம். ஆளுங்க. நீங்களும் கட்ட போட்டுக்கோங்க. யார் என்ன பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ரண்ட் எட்ஜ் எடுத்து ஒரு மொமெண்டம் அதுவும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது? நாட்டிங்ஹாமோடயே ரொம்ப நல்லா விளையாண்டோம். அப்படி ஆமா. இருக்கும்போது அன்னைக்கு எசேவும் லெஃப்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம். அண்ட் ஓடேகார்டு இல்லைங்கிற போது கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சரா போயிடலாம். தைரியமா போலாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு கோல் விட்டாலும் பரவாயில்ல. எப்படியாச்சும் ஒரு இதுல இது பண்ணலாம். தில்லுக்கு ஆமா. துண்டுன்னு ஆடாம, இல்ல இல்ல நாங்க வந்து பின்னாடியே நின்னுக்குறாங்க. எவனாச்சும் ஒருத்தன் சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்து கடைசியில வந்து அடிச்சுக்கிறோம். அதுக்கு எதுக்கு விளையாடணும்? அது ஹோம் கேம்ல. இது ஒரு அவேல விளையாண்டானா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆன்ஃபீல்ட்ல அதுதான் விளையாண்டு எக்ஸாக்ட்லி. இல்ல நீ அவேல போய் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இல் எப்படி வேணா விளையாடிக்கோ. அ உன்னுடைய அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுக்கிறதா? எடுத்துட்டு ஆ வா பரவால்ல. ஆனா நீ அங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறீன்னா, எனக்கு நீ ஹோம்ல அந்த கேம்ல எஸ் 3 பாயிண்ட் எக்ஸாக்ட்லி. எடுக்கணும். அண்ட் ஆன்ஃபீல்ட்ல நம்ம விளையாண்டதுக்கே வந்து நம்மள என்னென்ன பேச்சு பேசினானுங்க. இது அதுவும் அவனுங்க நம்ம கேரி நெவிலும் அவனுங்க தான் எனக்கு அது பெருசா தோணல. அதான் சொல்றேனே, எனக்கு ஆன்ஃபீல்ட்ல நீ விளையாடின விதம் எனக்கு எஸ் ஓகே. ஐ எக்ஸாக்ட்லி. அது அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ. இதுவே இல்ல. அந்த அன்னைக்கு இதுக்கும் நம்ம நல்லா விளையாண்டோம். ம், அந்த லாஸ்ட்ல வந்து நம்ம நல்லா விளையாண்டோம். இவனுங்க வந்து மேட்ச வந்து வேற மாரி பார்த்து நம்மள வேற மாரி பெர்சீவ் பண்ணிட்டான். ஆனா ம், ம், இன்னைக்கு ம். என்னன்னா, அவனுங்க சொன்னதையெல்லாம் இவன் கேட்டு வந்து, சரி நீ இப்படி சொல்ற, நான் விளையாண்டே காமிக்கிறேன் இந்த மாரி. நான் இப்படியே ஆ, லைன் ஆ, அப்பே நான் ஆ. வச்சு காமிக்கிறேன். உனக்கு நான் மறுபடியும் கன்டென்ட் ஃபீட் பண்றேன். அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்புறம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா அமௌண்ட் இவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படிதான். போர்ட்வேல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய லைன் அப்ப வந்து சிட்டிக்கு ஸ்டார்ட் சூப்பர் பண்ணியிருக்கான். பாயிண்ட். ம், ஆமா. ம், 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 ம். எனக்கு அதுதான் எனக்கு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ புவர் பிளானிங் அது புவர் எக்ஸிகியூஷன். ஆனா என்னதான் எக்ஸிகியூஷன் போரா இருந்தாலுமே எனக்கு பிளேயரை குறை சொல்லணுங்கிற மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது. எஸ் ஓகே எக்ஸாக்ட்லி. ஆமா ப்ரோ. மெரினோ ஏன்னா மெரினோ எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவனால என்ன பண்ண முடியும், அவனால என்ன பண்ண முடியாது. லிமிடெட் பிளேயர் ஹூ கேன் பி யூஸ்ட் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ங்கிறது தெரியும். நீ வந்துட்டு உன் டீமை பத்தி யோசிக்காம உன் டீமை பேக் பண்ணாம உன் பிளேயர் மேல கான்பிடன்ஸ் இல்லாம நீ வந்து அவன் என்ன பண்ண போறாங்கிற ஒரு இதுலயே வந்துட்டு ஓகே நான் அவனை நியூட்ரலைஸ் பண்றேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ அவே கேம்ல போயிட்டு உன்னை விளையாட விடாம தடுத்து நான் அங்கேருந்து பாயிண்ட் எடுக்கிறேங்கிறது ஓகே. ஹோம்ல நீ எதுக்கு நீ வந்து இன்னொருத்தனை விளையாட விடாம தடுக்கணும்? நீ விளையாடணும் அதானே உன் வேலை. அந்த ஆமா. எனக்கு அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு பாக்குறப்ப ஒரு மாதிரி. அந்த டூ இப்ப இருக்கிற சிட்டி டீம் ஒன்றும் அந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸான கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் இருக்கானுங்களா? கண்டிப்பா இல்ல. அந்த லைக் கிடையவே கிடையாது. நிஜமா அந்த ஒரு கெவின் டிப்ரைனர் ஃபோர்டனே வந்து இப்போ அவன் ஃபார்முல இருக்கிறானா அவனே ரொம்ப ததுக்கி ததுக்கி தான் விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கிற டீமோட வந்து ஒரு ப்ராப்பரான லெஃப்ட் ஃபிங்கர் எல்லாம் போட்டு விளையாடலாம். குஷ்னாவ் தான் ரைட் பேக்ல அங்க விளையாண்டான். அது அன்னைக்கு அந்த ஆமா. லிவர்பூல்ல அதே நடந்த அதே பிரச்சனை தான். நம்ம லெஃப்ட் விங்கர்ல வந்து வந்து நல்ல மேட்ச்ல ஒரு எஸ்ஏ வச்சு விளையாட விடலாம். ஐயோ! அதெல்லாம் தான் லைக் நம்ம கேம வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல ஸ்டார்ட் பண்ணாம, பேக் ஃபுட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி கோல் விழுந்தது. நம்ம சேஸ் பண்ணோம். ஸோ கேம் அ அ நம்ம போன அப்ரோச்சே தப்பு தான். ஹானஸ்ட்டா சொல்லணும்னா. ஆமா. அப்ரோச்சே எப்படி தெரியுமா ப்ரோ? ஆ 60த் மினிட் வரைக்கும் நில் நில் அப்படி மெயின்டெயின் பண்ணுவோம். அதுல ம், இல்ல ஆ ஏதாவது ஒரு ம். கோல் போட்டா அப்புறம் வந்து கொண்டு வரோம். அதுக்கு அடுத்து நம்ப அட்டாக்கிங் பிளேயர்ஸ்லாம் இறக்கி கோல் போடுவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? 300 ரன் டார்கெட் இருந்தா 50 ஓவர் மேட்ச்ல, ஃபர்ஸ்ட் 20 ஓவர், 30 ஓவர் நான் நல்லா டொக்கு வச்சு ஆடிக்கிறேன். கடைசி விக்கெட் விட்டுக்க 20 ஓவர் மாட்டோம். வந்து நான் ம். 200 ரன், 300 ரன் ஐ அடிக்கிறேன்ற ஐ மாரி வில் இருக்கு. சேவ் விக்கெட்ஸ் அந்த ஆமா. மாதிரி தான் கேட்டா இருக்கு. ஃபினிஷர் வந்து பேச வேண்டியது. பிரஸ் கான்ஃபரன்ஸே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு ப்ரோ.
நான் அதாவது நீங்க பார்க்கல. நான் வந்து அவன் அந்த கொஸ்டின் பில்பாவோட விளையாடினப்ப எவனுமே கேள்வி கேட்கலன்னு கேட்டேன் பாரு. நான் அப்படியே அதோட பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இல்ல வேணாம். போட்டு பொழந்து எடுத்திருப்பானுங்க பில்பாவோட தோத்துருந்தா. ஜெயிச்சதுனால எவனும் கொஸ்டின் கேட்கல. இல்லனா வந்து பொரிச்சு எடுத்திருப்பாங்க பில்பாவோட அந்த மிட்ஃபீல்டு லைனப் அதுக்குமே. இப்ப எனக்கு காண்ட் என்ன தெரியுமா ப்ரோ? இவன் திரும்பி சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல இதே மிட்ஃபீல்ட் தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவான். எனக்கு அதுதான் ப்ரோ எனக்கு காண்டே. எனக்கு அத நினைச்சாதான் இப்பயே வயிறு எரியுது ப்ரோ எனக்கு. நான் எழுதி சொல்றேன் பாருங்கடா நான் தாண்டா புளுத்தி என் டேஷ் தாண்டா வசதி அப்படின்னு காமிக்கிறதுக்கு அவன் டெஃபினட்டா நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து இது அந்த ஒரு ரிகரிங் ஒரு விஷயம் இப்ப ஹேவர்ட்ஸ் வச்சு ஒரு தடவை பண்ணா ஞாபகம் இருக்கா பிகினிங்ல ஆமா ஆமா ஃபிகர் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அவனை வந்து எல்சிஎம் நான் வாங்கிட்டேன் அவனை நான் எல்சிஎம்ல தான் போட்டு விளையாடுவேன். அது வந்து நீ வந்து எல்சிஎம் கூட இல்ல நீ வந்து கூட சப்போர்ட் ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடினா கூட பரவாயில்ல. அதுவும் பண்ணல. அவன் எல்சிஎம்மாவே ஆட விட்டு அது Yes. சொதப்பிட்டு இருந்துச்சு. இப்ப மெரினோக்கும் அதான் பண்றான். என்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான்னு எனக்கு தெரியல. அது ஒரு 15-20 நிமிஷம் ஒர்க் ஆகலைங்கிறப்ப நீ எனக்கு வந்து வாட் இஸ் த பாயிண்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல. என்னடா எதுக்குடா இப்படி பண்றீங்க நீங்க? ஒரு ஹோம் கேம்டா. நம்ம டைட்டில் கண்டெண்டர். நம்ம வந்து போன சீசன் அவங்களை 5-1 ஹோம்ல அடிச்சிருக்கோம். இந்த டீம் வந்துட்டு லெஃப்ட்ல வந்துட்டு இவன் சனே, ரைட்ல மஹரேஸ், அல்லாட்டி நடுவுல கேடிபி, குண்டோகன் அந்த பிரைம் அந்த டீம் கிடையாது இது. நீ அந்த Yes. மாதிரி டீம் இல்லாதப்போ லைக் இவங்களுடைய பிக்கெஸ்ட் த்ரெட்னா என்னதான் ஃபோர்டன் ஃபார்முக்கு வந்தாலும் அவங்க பிக்கெஸ்ட் த்ரெட் ஹாலண்ட் தான். எக்ஸாக்ட்லி அதுதான் அவனுடைய மெயின் த்ரெட். நீ வந்து அவங்க கிட்ட நம்மளுக்கு பேக்கப் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து சலீபா கேப்ரியல் ஆடுறானுங்க, இவங்க ஆடுறானுங்க. நீ கொஞ்சம் இதுவா பண்ணலாம். அது வேற கேட்டா ஆமாமா நம்ம இந்த இதுக்கு பண்ணதுக்கே ஒரு சில கூட்டம் வந்து இந்த இதுக்கு பண்ணதுக்கே அவங்க வந்து ஒரு கோல் போட்டாங்க. இந்த டீம் வச்சு விளையாடுறப்படியே இந்த டீம் வச்சு விளையாடுனதுனால தானே அவங்க ஒரு கோல் Yes, போட்டானுங்க. exactly. அந்த முதல் கோல் நம்ம அக்ரெசிவா ஆமா இருந்திருந்தா அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்ல போன மேட்ச் எனக்கு நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இது பார்த்தேன் வீடியோ யூடியூப்ல. என்னமோ அர்டெட்டா வந்து ரக்பி ஸ்டைல்ல அவரோட கேம் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்றது இம்பாக்ட் சப்ஸ்டிடியூஷன். டேய் அப்படி ஐயா, இருக்க நீங்க நீ ஃபுட்பால் என்ன ஸ்டைல்ல பண்ணுங்கயா இல்ல போதுமையா. நீ ரக்பி பண்ண சப்ஸ்டிடியூஷன் வேணாம். பண்றீன்னா 30 நிமிஷத்துல அது ஒர்க் ஆகலையும் தெரிஞ்சதுன்னா 30 மினிட்ஸே சப்ஸ்டியூட் பண்ணு. 5 சப்ஸ்டியூஷன் வச்சிருக்கல நீ தான் கிரியேட்டிவிட்டி மேனேஜர். கோல் கீப்பரே சப்ஸ்டியூட் பண்றத பத்தி நீ எல்லாம் பேசிட்டு ஆஹ், இருந்தல 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப உனக்கு ஒர்க் இதுதான் ஆகலையும் தெரியுது. இல்ல சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த ஏர்பாட் ஆல்பர்ட்லாம் என்னதான் பண்றான்னு தெரியல. சைடு உட்காந்துட்டு ஏர்பாட்டை மட்டும்தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எதுவுமே என்ன சொல்றது ஒரு சேலஞ்ச் பண்ணவே இல்ல. யாருமே எதுவும் பண்ணல. ஏதோ 45th மினிட்ல அந்த 2 சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்தான். ஏதோ எவனோ சொல்லியிருப்பான் போல இங்க எதுவும் ஒர்க் ஆகல தலைவா அப்படின்னு. பட் அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி ஸ்டார்டிங் லைனப்லயே பண்ணியிருந்துருக்கணும். சாக்காவை நீ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல. அட்லீஸ்ட் எஸ்ஏவாச்சும் விளையாடிட்டு இருக்கணும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டின்னு. லெஃப்ட் விங்கில் சரி மார்டினெல்லி தெண்டோ ஹிண்டோ நம்ம திட்டுறோம். பட் அவன் வேற வழி இல்ல. அவன் ஒருத்தன் தான் இருக்கான்னா அவனை தானே ஸ்டார்ட் பண்ணணும். பிரசாட எதுக்கு நீ ஸ்டார்ட் பண்ற? இல்ல நீ ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் போடணும்ல. எஸ் உனக்கு நீ எஸ் மிட்ஃபீல்ட்ல எக்ஸாக்ட்லி. வந்துட்டு இவ்வளவு பிளாட்டா கிரியேட்டிவிட்டியே இருக்கு. நான் அந்த வந்து 3 டிஎம் 4 சிபி அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். நான் சுபிமெண்டியும் டிஎம்னு சொல்ல மாட்டேன், மெரினோவையும் டிஎம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பேசிக்கலி சுபிமெண்டி டிஎல்பி தான் விளையாடுறான். அவனை வந்து ஒரு டிஸ்ட்ராயர் டிஎம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் மெரினோ வந்துட்டு அவன் என்ன ப்ரொஃபைல்னு அவனை தவிர்த்து யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஆர்டெட்டாக் மட்டும் அதுதான் தான் வந்து தெரியும்னு எனக்கு நினைக்கிறேன். மெரினோக்கு அவனுக்குமே தெரியாது. தெரியாதுன்னு இல்ல நினைக்கிறேன். மெரினோக்கு தெரியாது அது அவன் என்ன ப்ரொஃபைல். ஆர்டெட்டாக் மட்டும் தான் தெரியும் அதான் அப்படின்னு கூட நான் நீ சொல்றேன். ரைஸ் போட்டு ஆடுற, ரைஸும் ம், கிரியேட் பண்ண மாட்டாங்கிறப்போ நீ வந்துட்டு ம், இங்க காம்ப்ரமைசன் பண்றன்னா நீ அட்லீஸ்ட் உனக்கு வந்து நீ லெஃப்ட் விங்லயாச்சும் எவனையாச்சும் போடணும், ஒரு கிரியேட்டரை போடணும். நீ ம். அங்கதான் எஸ்ஏ போடுற. அப்படி இல்ல நான் எஸ்ஏ சென்டர்ல போட்டு ஆடுறேன் இது பண்றேன்னா சரி ஓகே நீ லெஃப்ட் விங்ல மார்டினெல்லி போட்டேன்னா அவன் டிஃபென்ஸ் கொடுக்க போறான். நீ ரெண்டுத்தையுமே நான் பண்ண மாட்டேன், நான் அவே கேம்ல போய் விளையாடுற மாதிரி இப்படி அமைக்க நான் சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல போய் நியூ காசில விளையாடிட்டு இருக்கோம் நம்ம இந்த வாரம் போன வாரமே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பாக்குறப்ப. ஆனஸ்டா சென்ட் ஜேம்ஸ் பார்க் போயிட்டு நம்ம வந்து ஓகே இந்த இவங்களுக்கு எல்லாம் அடிபடக்கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்ணலாம், இவங்களை வந்து வச்சு இது பண்ணலாம். அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன், அந்த ஒரு கோல் ஒண்ணு அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போலன்னா 60 நிமிஷம் வரைக்கும் ஆளே வந்திருக்க மாட்டாங்க. 60-70 நிமிஷம் ஆமா வரைக்கும் ஆள் வந்திருக்கும். ஆமா 70 கரெக்ட் நிமிஷம் அதுதான் கேம் ஃபுல்லா ஃபிளாட் போரிங் நில் டிரா தான் ஆயிருக்கும் நான் ஃபீல் பண்றேன். வெரி ப்ரோ. இதுல வெரி ஹைலி பாவமே யார் பாசிபிள். தெரியுமா ப்ரோ? மெரினோ தான் ப்ரோ இதுல பாவமே. ம் ஆ, ஏன்னா நேத்து நான் பாக்குற மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் பால் வாங்கி பேக் பாஸ் போட்டாலே பூ பண்றானுங்க ஸ்டேடியத்துல அவனை. அதாவது இத்தனைக்கும் அதுக்கு ஒரு சில இடத்துல பாஸ் போட வேண்டிய இடத்துல எல்லாம் எவ்வளவு மோசமா போட்டான்டா பாஸ் அவன். இல்ல இல்ல ஆமா இல்ல ப்ரோ. அவனுக்கு வர அதாவது மாட்டேங்குது. அவனு அதாவது எனக்கு ஆனா ஞாபகம் எப்படி இருந்துச்சுன்னா அவன் கிட்ட இருந்து ஓகே நீ தானே இந்த கேம் ஆடுற, நீ பாலை போடு, கிரியேட் பண்ணு. நம்ம மொத்த எமிரேட்ஸ் ஸ்டேடியமே அவன் மேல ப்ரெஷர் போட்டுச்சு. அதனால பார்க்க முடியுது. அது காரணம் யாரு? ஆர்டெட்டா தான். நீ தான் அவனை அந்த இடத்துல அந்த அந்த ப்ரெஷரு இப்போ சப்போஸ் இப்போ எப்படி சொல்ல, இப்போ ரைஸ் கிட்ட பால் போகும்போதோ ஜுபிமெண்டிக்ல பால் போகும் அந்த எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்ட கிடையாது. ம் ம் மெரினோ கிட்ட போகும்போது ஓகே உன்னை மேனேஜர் நீ கேமா போட்டு ஆடுறான்ல, அந்த பாஸ் அவன் அந்த
ஒரு இடத்துல கூட அவன் பேக் பாஸ் போட்டப்ப நம்ம ஆட்கள் வந்து அத ரசிக்கவே இல்ல. அவன வந்து ரொம்ப பிரஷர் போட்டு தான் ஆ இது பண்ணாங்க. ஸோ உண்மையாலே அவன் தான் இதுல பயங்கரமா அடி வாங்குற ஆளு. பிளஸ் அதான் நம்ம வந்து அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நான் பண்ணது தப்பு நான் ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் அகைன் அவன் மெரினோவ வந்து பஸ்ல த்ரோ பண்ற மாரி தான். அதுவுமே அவனால ம், ம், சொல்ல ம், முடியாது. ஓப்பனா வந்து ம். இப்ப ஆமாங்க நான் ஸ்டார்ட்டிங்ல நான் பண்ணது தப்பு அப்டின்னா, நீயே ஒத்துக்கிற. மெரினோவ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது தப்பு அப்டின்னா, அவன பிளேயருக்கு வந்து டவுன் ஆகும். இத்தன ஆப்ஷன் இருக்கும்போது இப்போ இதே போன சீசன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், யாருமே கேட்டுருக்க மாட்டானுங்க. ஃபேர், ஃபேர். இவ்ளோ ம். ஆப்ஷன் இருக்கும்போது, உனக்கு எஸ்ஸே, நெனேரி அவ்ளோ ஆப்ஷன் கிரியேட்டர்ஸ்ல இருக்கானுங்க. மார்டினெல்லி பெஞ்ச்ல இருக்கான். சாக்கா பெஞ்ச்ல இருக்கான். இப்படி இருக்கும்போது, பென் வைட் வேற இருந்தான். ஸோ இத்தன ஆப்ஷன் உனக்கு இருக்கும்போது, நீ இத ஸ்டார்ட் பண்ணதுன்றது அன்அக்செப்டபிள். அத நீ வந்து முட்டு குடுக்குறேன்ற பேர்ல இஷ்டத்துக்கு பேசுறது வந்து இன்னும் ட்ரிகர் மேக்ஸ் தான் ஆகுது எல்லாரையும். இது வந்து எனக்கு ஈத்தன் வனேரிக்கு என்ன மெசேஜ் சொல்லுதுன்னு தெரியல உண்மையிலுமே. அவனை வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண விட்டு 18 இயர்ஸ் நீ தான்ப்பா அடுத்து நம்ம டீம்ல வந்து வளர்ந்து வர பிளேயரு உனக்கான ரோல்ல நாங்க கொடுக்குறோம். கண்டிப்பா அதெல்லாம் பேசியிருப்பான். அப்படி போகும்போது ஒரு ஒரு பிக் கேம்ல அவன் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயரை வந்து அவன் சரி எஜே தான் நீ விளையாடவில்லைன்னா அவனையாச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ரொசாடா போய் திடீர்னு அவன் இத்தனை நாளா பெஞ்சில் சும்மா உட்கார்ந்து இருந்தவனை வந்து திண்ணையில கிடந்தவனுக்கு வந்த வாழ்வு மாதிரி அவனை ஸ்டார்ட் பண்ண விடுற. ஆஹ் ஈத்தன் வனேரியை ஸ்டார்ட் பண்ண விட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஈத்தன் பாயிண்ட்ல எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் அவன் பார்க்கறது வந்து அவன் எப்படி பெப்பு ஃபோர்டனை கொண்டு வந்தானோ அந்த மாதிரி தான் பண்ண ட்ரை பண்றான் அவன். அவனை வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றான். அதுல வந்து எனக்கு அது புரியுது. நீ ஈத்தன் வரைக்கும் போகணுங்கிற அவசியமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நீனு இல்ல உனக்கு ஏன்னா மெயினா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே வந்துட்டு ரைஸ் சுபிமெண்டி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னே புரியல ரெண்டு பேருக்குமே. எஸ் ஒருத்தர் எவன் ரிசீவ் பண்றான், எவன் பாஸ் பண்றான், எஸ் அவன் திருப்பி ஒரே பேட்டர்னே ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுல, எனக்கு இதுல வந்து நீ இப்படிதான் ஆட போற. ஓகே நீ டபுள் பிளேயர் தான் போற. இதையும் நீ சேஞ்ச் பண்ணேன்னா, அட்லீஸ்ட் நீ எஸ்ஏ 10 போட்டாவது உனக்கு ஃப்ரீ ரோல் கொடுத்தா ஆட விட்டுருக்கலாம். இல்ல நீ அவனை மெரினோ போடுறியா, எங்கேயாச்சும் ஒரு கிரியேட்டிவிட்டி கொண்டு வரணும்ல. எனக்கு எனக்கு ம் அதுதான் வந்துட்டு எப்படி சொல்றது? இது வந்து அ அ உன்னுடைய உன்கிட்ட இருக்கிற ஆளுங்களே வந்துட்டு அது மேல வந்து பிலீவ் பண்ணாம ஓவர் திங்க் பண்ணி நெறைய இது பண்ண மாரி இருந்துச்சு. எஸ் லைக் இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் தான் நான் சொல்லுவேன் இந்த கேம் வந்துட்டு. எனக்கு அது இதனால வந்து அவனுடைய மேனேஜரோட மென்டாலிட்டி தெரியுதா? அப்படியெல்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் ஆனா இந்த ஒரு கேம் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கணும். இந்த கேம் ஜெயிக்க போகிற அந்த மாரியான கேம் இது. அவன் கூட அவன் டைட்டில்ல ஓடிட்டு இருக்கிறவன் ஆரம்பத்திலேயே 5.5 போடுறான். ம் அவன் 5.5 போடுறப்ப இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பெஷலி கிவன் அடுத்த மேட்ச் நம்ம போய் சென்ட் ஜேம்ஸ்ல போய் விளையாடணும். அங்க நம்மளுக்கு இதுவே கிடையாது. அதான் சொல்றேனே போன சீசன் நம்ம 5-1 வந்தது. ஐ தாட் இட் வுட் பி a டர்னிங் பாயிண்ட். ஓகேடா இதுதான் வந்து மென்டாலிட்டி. ஏன்னா லிவர்பூல் அடிச்சிட்டோம் 2 வருஷம் அடிச்சோம். லிவர்பூல்ல ஹோம் அடிச்சிருக்கோம். சிட்டி தான் அடுத்த ஒரு பேரியர். எந்த டீமுமே வந்துட்டு எல்லா கேமும் அவே கேம்ல போறப்ப கங்குவா போகணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஆனா நீ ஹோம்ல விளையாடுறப்ப இந்த மாதிரி கேமை நீ அடிச்சு தான் ஆகணும். வாட் ஐ தாட் வாஸ் a மென்டாலிட்டி ஷிஃப்ட். ஏன்னா போன சீசன் வந்து பிரச்சனை நிறைய இருந்தப்ப சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுனால தான் ஆர்டெட்டா மேல கொஞ்சம் வந்து இல்லாட்டி பிரிச்சு எடுத்திருப்பானுங்க போன சீசன் நடந்ததுக்கு. அதை ஜெனுவினா பீப்புள் அக்செப்ட் பண்ணி ஓகே நீ ஏதோ ஒரு விதத்துல ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற, நீ ஏதோ ஒரு விதத்துல மெரினோ வச்சும் கோல் போட வச்ச, அதனாலதான் அவன் மேல வந்து ஒரு இன்னும் அந்த என்னதான் போன சீசன் 11 கேம் பாயிண்ட்ல நம்ம தோத்து ட்ரோஃபி எதுவுமே அடிக்கலனாலும் பீப்புள் ஸ்டில் ஹேட் தட் பிலீஃப் மெயின்லி ஃபார் தட் ரீசன். உனக்கு எதுவும் இல்லாதப்ப நீ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை இருக்கு. எல்லாமே இருக்கிறப்ப நீ எதுக்கு வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் போடுற? எனக்கு அதுதான் எனக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். ஐ தாட் சம்திங் வுட் கம். ஓகே லெட்ஸ் கிவ் ஹிம் a சான்ஸ். நீ ஏதோ ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ற. லெட்ஸ் கிவ் ஹிம் a சான்ஸ். அது ஒர்க் ஆகலன்னு நீ வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நீ சேஞ்ச் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு கேம்ல. அது எனக்கு வந்து சுத்தமா இதுவே இல்ல. ஆமா. இதுதான் வந்து எனக்கு இனிஷியல் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸே 20 நிமிஷம் பேசியிருக்கோம். இனிஷியல் தாட்ஸ் ஆமா ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட்ல டாபிக்ல இருந்து லைன் நவரதுக்குள்ள அப்லாம் நான் கடைசி ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிடுறேன் நானு. சொல்லு சொல்லு. ஆ நம்ம ஆளு பெரிய இதாட்டம் வந்து டேட்டா, எக்ஸ்ஜி, ப்ராபபிலிட்டி, எனக்கு எக்ஸ்ஓடி இருக்கிறதுலயே பிடிக்காத விஷயம் தான் இல்ல. ஃபீல்ட் டில்ட் எக்ஸ்ஜி அதான் தேவையே இல்ல எனக்கு. இதெல்லாம் பேசுவான். ஆனா வந்து இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ரைஸும், மெரினோவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண 10 மேட்ச்ல 9 மேட்ச் வந்து ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். மிச்சம் எல்லாமே ட்ரா இல்லனா வின் லாஸ். லாஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆமாமா. அப்போ வந்து நீ பெரிய டேட்டா ஈட்டான்றல. அப்ப நீ இத 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 பார்க்க மாட்டியா நீ ஃபர்ஸ்ட்டு? அந்த ஜெயிச்ச ஒரு யா மேட்சும் இப்ஸ்விச் அவே. அது வந்து இப்ஸ்விச் நீ அவே. ஆமா அ ஆமா. ந ரை மெரினோக்கு பதிலா நம்மள போட்டிருந்தா கூட அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருப்போம். நம்ம ஒண்ணுமே பண்ணாம சும்மா அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தா இதுல கூட. என்னன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹோம் கேம்ல வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட்டா இருக்கும் எல்லா கேம்ஸுமே முக்காவாசி. இப்ப பாத்தீங்கன்னா ஹோம் கேம்ல வந்து அதுவும் ஒரு பெரிய கேம்ல வந்து ஒரு அட்வென்ச்சரஸே இல்லாம போகும்போது தான் ஆப்வியஸ்லி ஃபேன்ஸும் பூ பண்றானுங்க. அது வந்து ஆமா. அர்டெட்டாவுக்கு வந்து இவ்வளவு தெரியுது. அவன்
அவன் சொல்றான் நான் எக்ஸ்ஜி கம்மி பண்ணிக்கிறேன், ப்ரிவென்டட் எக்ஸ் ஷாட் அதெல்லாம் தேவையில்லை. அது எண்டு வந்து எல்லாத்துக்கும் தேவை வந்து 3 பாயிண்டா 1 பாயிண்டா டோட்டல் டேலி ஆகும்போது மற்ற 19 டீம் விட அதிகமா இருக்கணும். அப்பதான் கப்பு தருவாங்க. நீ எக்ஸ்ஜில அதிகமா இருந்து கிளீன் ஷீட் நாங்க அதிகமா வச்சிருந்ததுக்கெல்லாம் கப்பு தர மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஆமா டைம் ஃபார் ஹிம் டு டெலிவர். எல்லா ரிசோர்ஸும் வச்சுட்டு மறுபடியும் அவன் இது பண்றது வந்து அவனை தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். ஆமாமா பிளேயர்ஸ் மேல கண்டிப்பா. தப்பு இல்ல. அதான் நான் திருப்பி சொல்றேனே, ஹோம் கேம்ல வந்து நீ ஆப்போசிஷன நெகேட் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே வரக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். நீ ஆப்போசிஷன அமுக்கி அடிக்கணும். அதான் உன் தாட்டா ம். இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு வந்திருக்கோங்கிறது தான் எல்லாரும் பிலீஃப். இல்லாட்டி நம்ம டைட்டில் ரேஸ்ல இருக்கோங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கும். ஆமா நம்ம ஜெனுவினாவே ஒரு டைட்டில் கண்டென்ட் பண்ற டீம்னா இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இதை நீ அவே கேம் என்ன வேணா பண்ணிக்க. நான் ம். சொன்ன மாதிரி தான். ஹோம் கேம் திஸ் இஸ் ஹவ் வி ஷுட் பிளே. சொல்லு ஹேமந்த். ஆமா அதான் இன்னொரு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம 0xg உன் பாயிண்ட்டுக்கே நான் வரேன். நம்ம 0xg அப்போ அங்கேயே நீ ஃபெயிலு. நீ ம், ம். நான் வந்து லைன் அப் வந்து கேம் ஜெயிக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். அட்டாக்கிங் பிளேயர் கிடையாதுன்னு அவன் யாரு சொன்னது? 3 சிடிஎம் வச்சு ஆடணும். என்ன வேணாலும் நீ சொல்லிக்கோ. நீ பிச்சில் வந்து 0xg அப்போ உன்னால வந்து 0xg என்னது டோனருமா பக்கம் பால் போகவே இல்லைன்றது போவே தான் இல்ல. அர்த்தம். ம். அப்போ வந்து அங்கேயே உன் பிளான் கானரு. அதே மாதிரி நம்ம அறிவு ப்ரோ ஒன்று போட்டிருந்தாப்புல ட்விட்டர்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆல்டர்டேட் இது வரைக்கும் 2 சப்ஸ்டியூட் பண்ணதே இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்டார்டிங் முதல் லைனப் தடவை. தப்புன்னு நீயே ஒத்துக்கிறேன்னு தெரியுது. ம், ம். அப்படின்றது. ஆமா. 100% எஸ். கரெக்ட் அது. நீ ஆ எப்பயுமே போய் 78 மினிட் தான் நீ பண்ணுவ சப்ஸ்டியூட். அப்ப நீயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பேர நீ மாத்துறனா, நீயே ஒத்துக்கிற. ஆமா கரெக்ட். லைனப் தப்பு அப்படின்றது. ஸோ அதான் ப்ரோ. எனக்கு அதான் இன்னொருத்தன் கூட போட்டிருந்தான். நம்ம ஆளுக்கு பெப்பு கூட வந்து ஜெயிக்கிறத விட தோக்கக்கூடாதுன்றது தான் எண்ணமா இருக்கு. எனக்கு எனக்கு அது வந்து ரொம்ப சுத்தமா கேவலமான ஒரு எண்ணம். என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஏதோ சொல்லுவாங்கல்ல ப்ரோ. நீ தோக்குறதுக்கு ரெடியா இருக்கணும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னுவாங்கல்ல. அதான் சொல்றேன். ஹோம்லலாம் உனக்கு செகண்ட் தாட்டே வரக்கூடாது. ஆமா, ஏன்னா, நம்ம அந்த பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். இப்ப அது ஜெனுவினா நம்ம பிலீவ் பண்றோமா? நம்ம ஃபேன்ஸா பிலீவ் பண்றோம். நீ இப்படி பண்ணேன்னா, நீ பிலீவ் பண்றியா அத மேனேஜராங்கிற கொஸ்டின் தான் எனக்கு வருது. ஆமா, நம்ம இன்னொரு ஜெனுவினாவே அந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம். அந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அந்த லெவல் அட்டைன் பண்றோம்னு நீ பிலீவ் பண்றியா? எஸ் நீ எக்ஸாக்ட்லி. சொல்ற. பட் ஆனா உன்னுடைய ஆக்ஷன்ஸ் அத காட்ட மாட்டேங்குதே. எனக்கு அதுதான் இருக்கிறதுலயே கடுப்பா இருக்கு. எனக்கு இன்னொன்னு பயங்கரமா ஒரி பண்ணின விஷயம் வந்துட்டு, பெப் வந்து இன்டெலிஜென்ட்டா ஆடுனான். அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாரி ஒரு கோல் போட்டுட்டு, நான் ரிஸ்க் எடுக்கல. நான் பார்க்குறேன். நான் இது பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்ன்னு போட்டான். ஆமா. ஐய்யய்யோ! பெப்ப வந்துட்டு இப்ப லோ பிளாக் போட வச்சுட்டோம். அது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? 20 வருஷத்துல பெப்பு லோ பிளாக் டேய் அது ஒரு பெருமையாவே எனக்கு தெரியல. பெப்ப லோ பிளாக் போட வச்சது. இது நம்ம எக்ஸாக்ட்லி வந்துட்டு ப்ரோ. 2023, 24ல பெப்ப லோ பிளாக் போட வச்சோம்னா, சொல்லலாம் ஓகேடா நம்ம வந்து ஆமா. பில்ட் ஆயிட்டு வந்திருக்கோம். 16 பேர் இருக்காங்க நம்ம ஸ்குவாட்ல. அந்த ஸ்குவாட பார்த்து பயந்து பெப் போடுறான்டா அப்படின்னு. இப்ப இருக்கிற ஸ்குவாடுக்கு அந்த பெப் போட்டு பயப்படுறது அது அது அவனும் சொல்றான். டேய் நான் உன் லெவல அக்செப்ட் பண்றேன். நீ வந்துட்டு நல்லா தான் விளையாடுற நான் அக்செப்ட் பண்றேன்னு அவன் சொல்றான். அது வஞ்ச புகழ்ச்சியா, இப்ப எப்ப யூசுவலா சொல்ற வஞ்ச புகழ்ச்சியா, இல்லாட்டி ஜெனுவினா மீன் பண்றான்னு தெரியல. பட் தட்ஸ் இம்மெட்டீரியல் இன் மை ஒப்பீனியன். எஸ். அவன் லோ பிளாக் போடுறான். என்ன வேணா ஆடிக்கிட்டோம். அவன் எப்படி வேணா ஆடிக்கிட்டோம். அவன்கிட்ட ஒரு கோல் இருக்கு பேங்க்ல. அவன் லீட்ல இருக்கான். அவனுக்கு இது அவே கேம். அவன் அது ஆமா. அவே கேம் மாரி அப்ரோச் பண்றான். அவே நமக்கு இது கேமு ஹோம் கேம். 2 டே அதே தான் ரெஸ்ட் அவனுக்கு. இதே ஆ சினாரியோ எத்திஹாடுல இருந்திருந்தா அவனுங்க அந்த மாதிரிலாம் லோ பிளாக் போட்டிருப்பானுங்களா? வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க. அடிச்சு இல்ல. நொறுக்கிருப்பானுங்க இது எஸ். எத்தியாட்ல இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா. அதே அப்ப மாதிரி 1-0 போயிருந்தோம்னா, ம். மூச்சு திணற நம்மள அடிச்சானுங்களே 10 பேர் இருக்கிறப்ப என்ன அடி ம். அடிச்சானுங்க. மூச்சு திணற மாரி உள்ள வருவானுங்க. இல்ல இன்னொன்னு நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். நம்ம வந்து ஹாஃப் டைம்ல ட்ரையல் ஆன கேம வந்து ஜெயிச்சதே கடைசியா அந்த பர்ன்மவுத் கேம் ஜெயிச்சோமா 3 வருஷம் ஆச்சாம். ஆமா, ஒரு டைட்டில் ஆமா. சேலஞ்சரா இருக்கிற டீம் வந்து ஒரு ஹோம் கேம்ல வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து லைக் நம்ம இன்னும் நிறைய அவே ஹோம் கேம்ஸ்ல வரும். இப்ப லிவர்பூலுக்குலாம் என்ன பண்ண போறாங்க? இவர் என்ன பண்ண ம். போறாரு தலைவரு? மறுபடியும் போயிட்டு நீ லிவர்பூலுக்கு போயிட்டு ஓகே இல்ல பரவால்ல அவன் இன்ஜுரில இருந்து ரிகவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். நான் மிக்கேல் மெரினோ போட்டு எல்லாம் வந்து விளையாடுறேன் அப்படின்னானா, ஆஹ் நீ இன்னும் அது நிறைய ஹோம் டைரக்ட்டா கேம்ஸ் டாப் ஸ்டார்டிங்ல டீம்ஸ்லாம் சொல்ற வரும். மாரி, "எப்பா ம். நீ ஆமா. தான்பா பெரிய ஆளு. நான் இல்ல ஒண்ணும் இல்லன்னு" ம். சொல்ற மாரி அது. ஆனா ஆ. அந்த ஸ்டாட்ல லைட்டா ஒரு சின்ன கேவியட் இருக்கு ப்ரோ. நம்ம நெறைய மேட்ச் ஹோம்ல ட்ரெயில் ஆக மாட்டோம். நம்ம மேக்ஸிமம் இல்ல ஃபர்ஸ்ட் அந்த கோல்ல கேவியட் இருக்கு. பட் ஸ்டில் ப்ரோ என்ன சொல்றது? ஒரு அந்த கேம வந்து ஸ்டார்ட்டிங்லயே அப்ரோச் இது பண்ணிட்டான். பட் ஸ்டில் குட். அவன் வந்து 60th மினிட் சப்ஸ்டியூட் பண்ணாததே எனக்கு சந்தோஷம் தான். அந்த ஆமா. 40த்லயே வந்து 2 பேர்த்த கொண்டு வந்துட்டான். கிளட்சிங் தான் இந்த கேம்லாம் கிளட்சிங் அட் ஸ்ட்ராஸ் தான் இந்த கேம்ல. ஏதாச்சும் ஒரு அதெல்லாம் பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ்ஸ்னா ஏதாச்சும் ஒரு அது ஒண்ணு சில்வர் லைனிங் அது ஆமா, இருக்குமான்னு பாக்குற மாரி தான் எஸ் அது. எஸ் ஆமா. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த மாதிரி இதுல வந்து ஒர்க் ஆகலைன்னு தெரியும் போதே அவன் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டான் ஹாஃப் டைம்லங்கிறதே ஒரு சந்தோஷம் தான். பட் ஆமா. டாக்டிக்கலா போகும்போது அவங்களும் வந்து சரி ஒரு கோல் போட்டோம். நம்ம இதுக்கு மேல அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
சில ரொம்ப லோ பிளாக்லாம் போட்டா இவனுங்க கிட்ட அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி ஆள் இருக்கா? இவனுக்கு 2 கோல ஓவர் டர்ன் பண்ணுவானுங்களா? அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி. அவனுங்களும் யோசிக்கிறானு. கிரியேட்டிவிட்டி ஆள தாண்டி இவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவானா அந்த ஆ, விஷயத்த. இவன் அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து 7 அட்டாக் இருந்தாங்க. ஃபேர் நீ வந்து அந்த இடத்துல கோல் போடணும்னு ட்ரை பண்ற 7 பேர் போடுற எல்லாமே ஓகே. ஆனா so many things had to happen for you to get to that point. yes. And that happened in the 85th 85வது நிமிஷத்துல தான் முழிச்சுக்கிட்டு ஓகே நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிஷன். அந்த 2 பேர் ஒர்க் ஆகலையா இன்னும் கொஞ்சம் 2 பேர் ஒர்க் அப்படி வர ம்ஹும். நீ இந்த வரது நான் வந்து நீ 45வது நிமிஷத்துலயே 6 அட்டாக்கர் கொண்டு வரணும்லாம் நான் சொல்லல. உனக்கு ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ டைம் இருந்துச்சு. ஒரு என்டையர் ஹாஃப் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். 45 Yes. மினிட்ஸ் ஆஃப் ஆமா. ஃபுட்பால் Yes. அட் ஹோம் லிட்டரலி வேஸ்ட். எனக்கு அதுதான் கேரகர் போட்டப்பட்டு ஐயோ நான் கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்ப நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதே இவனு சொல்லியிருக்கானே இவன் கூட எல்லாம் அக்ரி பண்ண வேண்டியிருக்கேன் தான் இல்ல இருந்தது எனக்கு அவனுங்க எல்லாம் தலைவர். காத்திருக்கானுங்க இவனை பத்தி ஏதாவது சொல்றதுக்குன்னு. இவனும் அதுக்கு அவங்களுக்கு ஃபீட் பண்ற அதுக்கேத்த மாதிரி மாதிரியே தான் கொடுக்குறான் இவனும். அது இல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்கேத்த மாதிரி தான் கொடுக்குறான். நான் ஆக்சுவலி மடுவைக்கே சப்ஸ்டியூஷனுக்கே வன்மங்காக்கலாம் தான் இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது மடுவைக்கே இன்ஜுரி இன்ஜுரி அப்படின்னு. injury. அதனால வந்து So, நான் அதனால அஹ், அதனால அதுல வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த வன்மத்தை. ஆமாமா எனக்கு வந்து அந்த இது பேர் என்னது செலிப்ரேஷன். ஆக்சுவலா எனக்கு அதுல பயங்கர கடுப்பு இருந்துச்சு actually அது செலிப்ரேஷன். ஒரு கடுப்பு இருந்தது. நான் பப்ல பார்த்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டு நான் ஸ்கிரீன்ல பாக்குறேன் இன்னும் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் டேய் ஆமா. அதான் நாங்களே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம்டா. நீங்க என்னடா என்ன செலிப்ரேட் பண்றீங்க? பயங்கர கடுப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன சுபிமெண்டி பால் எடுக்க ட்ரை பண்ணுவான். இவனுக்கு ஆமா. ஆஸ் யூஷுவல் பொண்டி ஆட்டம் ஆடி தள்ளி விட்டுருவானுங்க இவங்க. இந்த அதுல ஒரு கூட்டம் ஒரு 4 பேர் வேற இருக்கானுங்களே அவங்க டீம்ல எல்லாத்துக்குமே வந்துட்டு இது பண்றதுக்கு. அதுல ஒரு குட்டிச்சாத்தா வந்து தள்ளி விட்டுரும். இதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆஃப் சைட் செக் வேற போயிட்டு இருந்துச்சு. மார்க் செக் பண்ணிருப்பாங்க. ஆமா. சோ எனிவே வந்து ஒரு டிலே ஆகதான் செஞ்சுது. சோ அதனால எனக்கு நம்ம இன்னொரு சைட்ல இதுவும் எனக்கு அது வந்து இதுவா இருந்துச்சு. டேய் எசேவும் ராயாவும் கேப்ரியலும் ஹாஃப் லைனுக்குள்ள இருக்குது. அவங்க வந்து உட்காந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்க ஏன் ஹாஃப் லைனுக்குள்ள உட்காந்து செலிப்ரேட் பண்றாங்க? டேய் அவங்க ஹாஃப் லைன் ரெடியா தாண்டா இருக்கானுங்க. இந்த ஆளுங்க தாண்டா வராம இருக்கானுங்க. அந்த மாதிரி தான் ஆச்சு. பட் ஆனா எனக்கு அது வந்து நீ சொன்ன மாதிரி தான். எனக்கு அது வந்துட்டு திருப்பி பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே ஃபேர் இனஃப். பட் ஸ்டில் இஃப் யூ ரியலி வாண்ட் டு வின் நீ வந்துட்டு அந்த கோல் அடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேன்ஸோட எல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமா. அதெல்லாம் அதாவது கொஞ்சம் ஒன்னு ஒரே ஓவர் போர்டு. அந்த வின்னர் அடிச்சிருந்தா அது வந்து ஒரு வின்னரா இருந்து நீ செலிப்ரேட் பண்றியா? கம்ப்ளீட்லி அக்ரியபிள். அதாவது இதுவே வந்து ஒரு அது celebrate முக்கி பண்றது முக்கி எப்படி எடுத்த இருந்துச்சுன்னா டிராக்கு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல முக்கி முக்கி எடுத்த டிராக்கு அது கொஞ்சம் பண்ணிருக்க தேவையில்லை. ஆமா. அது தேவையில்லை. celebrate பண்ண எப்படி இருந்துச்சுன்னா நீயே எதிர்பார்க்கலன்ற மாதிரி இருந்துச்சு கோல் போடுவோம். இது ஐயோ நம்ம கோல் முன்னாடி ஒரு போட்டோம். தடவை பண்ணிருக்கானுங்க. எனக்கு அப்பவே பயங்கர கடுப்பாச்சு. யுனைடெடோட ஒரு கேம் வந்துட்டு 85th 87th ரைஸ் ஒரு கோல் போட்டு நம்ம வந்து டிரா பண்ணுவோம் மேட்ச். எஸ் எக்ஸாக்ட்லி. ஆமா. தெரியும் இந்த லாஸ்ட் சீசன்ல தான். அப்பயும் இதே தான் பண்ணுவான். ரைஸ் போயிட்டு அங்க மேல ஏறி நின்னு செலிப்ரேட் பண்ணுவான். எல்லாரும் இது பண்ணுவாங்க. எனக்கு அப்பயே தான் தோணுச்சு டேய் கேம் இருக்குடா இன்னும். வெதர் யூ ஆர் பிளேயிங் ஹோம் ஆர் அவே உங்ககிட்ட கேம் இருக்கு. அந்த கேம் இருக்கிறப்ப நீங்க எப்படி அங்க போயிட்டு நின்னு அவ்வளவு டைம் யூஸ் பண்ணலாம்? இது எல்லாத்தோட வர்ஸ்ட் என்ன தெரியுமா? நேத்து ஸ்டார்டிங் லைனப்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். 98th மினிட் ஜுபிமெண்டி மஸ்கர் தூக்கிட்டு மஸ்கர் உள்ள கூட்டு வந்துருமா? எப்பா கைய தூக்கிட்டேன் நானு. ஆள விட்றா சாமி இல்ல அப்படின்னு. இல்ல அது செட் பீஸ்ல இருந்தாங்கடா. அதுக்காக ப்ரோ தான்டா கொண்டு என்ன வந்தான். ப்ரோ ஜுபிமெண்டிலாம் நல்லா தான் ப்ரோ. சிட்டில என்ன ப்ரோ ஹாலாண்டே இல்ல ப்ரோ. இதுக்கு மேல என்ன ப்ரோ ஏரியல் த்ரெட் சிட்டில? இல்ல அங்க நான் வந்து லைன் அப்ல ஒண்ணே ஒண்ணு யோசிச்சேன். சரி 70th 80th மினிட் தான் மெரினாவே தேவை நேத்து கேம்ல. ஏன்னா கிராஸ் போட்டா ஹெட் பண்றது. இந்த அவன போய் அதுதான் சொல்றேனே. வடிவேல் ஃபிளிப்பா இருந்துச்சு எனக்கு அப்படியே. என்னன்னா இப்போ நம்ம பில்பாவ் கேம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஓகே இவன் யோசிக்கிறான்டா. இவெல்லாம் இவ்வளவு நேரம் தான் ஆடணும். நீ ரொம்ப வந்து திங்க் பண்ண தேவையில்லை. யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் த கேம் ஸ்டேட். அதெல்லாம் நீ பண்ண தேவையில்லை. நீ வந்து கடைசி 15-20 நிமிஷத்துக்கு வர உன்னுடைய வேலை ரொம்ப சின்னது. மெரினோனா அவங்க அட்டாக் போகாம பாத்துக்கோ. அமுக்கி பிடிச்சுக்கோ. பால் அப்படியே நமக்குள்ளேயே சுத்தி விட்டு நேரு முடிஞ்சிடும். மார்டினெல்லி ட்ரோசார்ட்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு கோல் தேவையா? நீ வந்து கேம்ல என்ன நடக்குதுலாம் யோசிக்காத. எந்த பக்கம் போனா கோல் போட முடியுமோ அந்த பக்கம் நீ ஓடு. அவ்வளவுதான். மினிமல் 20 மினிட்ஸ்க்கு நீ ரொம்ப யோசிக்காம பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். நீ வந்து ஆள் வச்சுன்னு இருக்கிறப்போ நீ 20 மினிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் போயிட்டு இது பண்ணிட்டு அப்படியே ஃபிளிப் பண்ணி பண்றது வந்துட்டு எனக்கு திருப்பி திருப்பி சர்க்கிள் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் தான் வருது. ஏன்டா இப்படி பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. அதான் ப்ரோ இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. வன்ம அடிக்க இன்னும் நிறைய இருக்கு. நம்ம மேட்சுக்குள்ளார போய் பேசணும்னா ஃபர்ஸ்ட் கோலுக்கே ஹாலாண்ட ஃபவுல் பண்ணிருக்கணும் கேப்ரியல். ஒன்ஸ் நீ பால் எடுக்கலையா ஹாலாண்ட் எடுத்துக்கணும். நீ ஹாலாண்ட திரும்பி ஆமா சலீபா அவன் கூடவே முன்னாடியோ தான் ஓடிந்தா. ரெட் எல்லாம் வந்திருக்காது ப்ரோ. அதான் 2 பேர் அட்வான்ஸ் ஆனாங்க. சலீபா டிம்பர் 2 பேர் இருந்தானுங்க.
நீ நம்ம ஹாஃப்ல போய் டேக்கிள் பண்றேன்னா பால் எடுக்கணும். பால் எடுக்கல ஹாலாண்ட் எடுக்கணும் நீ. நீ ஹாலாண்ட திரும்ப விட்ட பிறகு தொட முடியலையே. வெங்காயம் தக்காளி செம்மையா ஓடினான்டா. ஆனா அது எனக்கு பயங்கர சப்ப. என்னடா ரைஸும் ஓட மாட்டான், இவனும் ஓட மாட்டான். கேப்ரியல் ஸ்லோ மோஷன்ல ஓடிட்டு அவனுக்கு சலீபா அவனை போய் புடுறா அப்படின்னு சொல்லிட்டு இது வேற குடுக்குறான் அவனுக்கு. ஹாலாண்ட் தனியா ஓடுவான் தெரியுமா? அங்கே நான் முடிவு பண்றேன். கோல் இது அப்படின்னு எனக்கு தெரியும். இல்ல வேண்டிட்டு இருந்தா, ஐயோ டே நீ கடவுள்னு ஒருத்தர் இருந்தா தயவு செய்து இந்த கோலை விட்டுறாதீங்கடா அப்படின்னு வேண்டிட்டு எனக்கு இருந்தாரு. என்னன்னா நம்ம கோல் கன்சீட் பண்ணிட்டோங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. அது ஓபன் பிளேல அப்படிதான் இருந்தது. எப்பவுமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டானுங்களே இவனுக்கு. ஆமா. அதுக்கும் இந்த 3 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வேற வச்சிருந்தாங்க. அதுல டோக்குலாம் வந்து டேய் என்னடா நீ இவ்வளவு இன்டெலிஜென்ட் ஆயிட்டியா இல்ல நாங்க இவ்வளவு மட்டமாயிட்டோங்கிற மாதிரி இருந்தது. ஆமா திடீர்னு டோக்கு நல்ல கேம் நல்லா நல்லா விளையாண்டான். அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி டிம்பருக்கு நல்ல ஃபைட் டோக்குக்கு ரொம்ப நாளுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான் இந்த சீசன் ஓவராலாவே. டிசிஷன் மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு நேத்து. எப்போ பால் ரிலீஸ் பண்ணும், எப்போ ட்ரிபிள் பண்ணும். அதாவது அந்த கோல்ல சின்ன அன்லக்குன்னு வச்சுக்கோங்க. பால் அப்படி இப்படி பவுன்ஸ் ஆகி தான் ஹாலாண்ட் கால்ல விழும். அது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது தான். ஆனா அங்க இருந்து நம்ம ரியாக்ட் பண்ணது வந்து அவன் ஓட மாட்டான்னு நம்ம நினைச்சோம். ஆனா அவன் எப்படி ஓடினான், அந்த பாஸை போட்டு அவன் ஓடும் போது எனக்கு கண்டிப்பா ரைண்டர்ஸ் வந்து டோக்குக்குலாம் போட மாட்டான், ஹாலாண்டுக்கு தான் போடுவான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாக்குறப்போ அவன் பால் வின் பண்ணி பவுன்ஸ் ஆகும்ல, ஃப்ரேம் காட்டுறப்ப மிட்ஃபீல்டர் தான் ஓடிட்டு இருந்தானுங்க. ரெயிண்டர்ஸ் ஓடுவான் ஃப்ரேம்ல, நம்ம சைடுல ரைஸோ எவனோ ஒருத்த ஓடிட்டு இருப்பான். ஆமா திடீர்னு இவன் அடிச்சிட்டு வந்தான்டா ஹாலண்டே. நான் எதிரே பார்க்கல அது. நீ வர அவன் எவ்வளவு பெரிய த்ரெட்டுன்னு உனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீ இவ்ளோ பண்ணிட்டு அந்த ஒரு த்ரெட்டை எவ்வளவு ஈஸியா கோல் போட்டானுங்க பாத்தியா. எனக்கு அதான் கடுப்பா இருந்துச்சு. 10 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு ஈஸியா ஒரு கோல் போயிடுச்சு. நீ வந்து இவ்வளவு யோசிச்சிருக்க. அவ்வளவு அப்படி சுத்தி நான் இப்படி போடுறேன், அவனை இப்படி சுத்தி போடுறேன், இவன் இங்க பெரியனோ இங்க போடுறான், அப்படி சுத்தி வருவான் அப்படி வருவான். அந்த இது தூள்ல வரா மாதிரிதான். இததான் ராத்திரி கூட ஓட்டிட்டு போய் தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு போய் கோல் போட்டான். நீங்க நல்லா டீப் பண்ணீங்கன்னா அது ஒரு 1-2 ஹாலாண்ட் ரெயிண்டர்ஸ்க்கு ஒன்னு, ரெயிண்டர்ஸ் ஹாலாண்டுக்கு ஒன்னு ஆமா திருப்பி போடுவான். அது ஒரு 1-2. ஆனா ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் 1-2 அவ்வளவுதான் வித்தியாசம். எக்ஸாக்ட்லி. எனக்கு அது கோல் எல்லாம் போனப்ப வந்து எனக்கு என்னன்னா லைன் அப் பார்த்த ஃபர்ஸ்ட் நம்ம கோல் விட மாட்டோம், ஆனா நம்ம கோல் போடுவோமா அப்படிதான் இருந்துச்சு. கோல் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி கிராஷ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே இது வந்து நம்ம திருப்பி வரதுக்கு அடுத்த ஒரு 39வது நிமிஷத்துல கோல் போச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அடுத்த ஒரு 35 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு சான்ஸே கிடையாது கோல் போடுறதுக்கு. அது எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு. அது ஒரு மாதிரி எனக்கு அந்த கோல் போனப்ப இல்ல அடுத்த 35 மினிட்ஸ் வேஸ்ட், ஒண்ணுமே பண்ண மாட்டோம் நம்ம. லிட்டரலி அதான் நடந்துச்சு. இல்ல அவங்க அட்லீஸ்ட் அவங்க அதுக்கப்புறமும் சும்மாலாம் இல்லையா, அவங்க வந்து ஒரு 30th மினிட் வரைக்கும் அவங்க வந்து த்ரெட்டா தான் வந்தாங்க. ஆமா அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனானுங்க. சரி கடைசி 10 நிமிஷம் தான் நம்ம நல்லா ஆடி இருப்போம். மடுவைக்கே கொஞ்சம் கேம்ல வருவான் கடைசி 10 நிமிஷம் தான். அது வரைக்கும் வந்து செல்ஃப் எடுக்கல. எனக்கு இந்த கேப்ரியல் சலீபா ராயா 3 பேரும் பால திரும்பி திரும்பி விட்டுட்டு இருந்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவேன் நான். அதோட அவன் ரைஸ் கிட்ட பால கொடுத்து ராயா கேப்ரியல் ரைஸ் திருப்பி வந்து சலீபாக்கு தட்டி விடுவான். ஏன்டா அப்படி பண்றீங்கன்ற எனக்கு டேய் உங்களுக்கு வேற ஏன்டா நீங்க நல்ல பிளேயர் தானடா, நீங்களே உங்களை பிலீவ் பண்ண முடியல, மேனேஜர் உங்களை பிலீவ் பண்ண மாட்டானா, எனக்கு எதுவுமே புரியாது. அந்த ஒரு இது போடுறப்ப எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்படியே கேலஃபிலிக்கெல்லாம் ஒரு 4 பால் சேர்த்து தரலாம்ல, அவன் பாட்டுக்கு தனியா ஓடிட்டு கிடக்குறான். ஆமா அது ஒண்ணு. பிளஸ் நான் இன்னொன்னு கூட நோட்டீஸ் பண்ணேன் ப்ரோ, நம்ம ஃபைனல் தேர்ட்ல அந்த அட்டாக்கிங் பாஸ் போற இடத்துல டிம்பர் தான் இருக்கும். அது ஆப்போனன்ட்ஸ் அப்படி பிளான் பண்ணி ஓகே டிம்பர் தான் அந்த பால் போடணும்னு உருவாக்குறானுங்களா இல்ல நம்ம கேம் பிளேவா அப்படின்னா அது ரொம்ப தப்பு ப்ரோ அது. ஏன்னா டிம்பர் 10 பாஸ் ஃபைனல் தேர்ட்ல போட போறானா 2 பாஸ் அவன் எங்க போட போறான்னு யாருக்குமே தெரியாது. ஓவர் ஹிட் பண்ணுவான், அண்டர் ஹிட் பண்ணுவான், திடீர்னு கரெக்டா போடுவான். நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கரா இருக்க ஒரு அட்டாக்கர் எப்படி நம்ம அட்டாக் பண்றது? நம்ம டிம்பரை நம்பி அவளை அது நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணேன். அதாவது டிம்பர் வந்து மடுவைக்க போடணும் இருக்கணும் இல்ல மெரினோ போடணும் அந்த ஃபைனல் பால். டிம்பர் வந்து போடக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல வந்து வேற யாராவது மடுவைக்க வந்துட்டு அவன் ரன் பண்றதுக்கு தானே யூஸ் பண்றோம். டிம்பர் போடுறது போய் புடுறான்னு தானே யூஸ் பண்றோம். அதான் அது அது பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்ல புரியுது. அந்த இடத்துல வந்து அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர் தான் பால போடணும். பிளேயர் ரொட்டேஷன்ல அந்த சென்டர் மிட்ஃபீல்டர் நம்ம சென்டர் மிட்ஃபீல்டரா ஒரு ஆமையா தானே போட்டு ஆடினான் அவன். அந்த ஆமை பாதி வழி வந்துடுச்சுன்னா திருப்பி வரதுக்குள்ள வந்து கேம் அடுத்த ஸ்டேட்டுக்கே போயிடுச்சு கேம். அந்த இடத்துல அவன் மெரினோ திருப்பி அவனால முடியல. அவனுக்கு வந்து ரீசைக்கிள் பண்றதுதான் அவனுடைய வேலையா இருக்கு. அவன் வந்து ஆளே இல்லைனாலும் அவன் மைண்ட்ல எவனோ பக்கத்துல கூடவே நிக்கிற மாதிரி அவனே ஒரு ஃபேக் போட்டு ஒரு
270 போட்டு இன்னொரு 270 போட்டு திரும்பி நிக்கிறான் அவன் திருப்பி. ஆமா. டேய் யாருமே இல்லடா, நீ போட்ட டைம்ல ஒருத்தன் வந்து உன் கூட நின்னு பால் தூக்கிட்டு போறான்டா. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. எஸ் எஸ் அவன்கிட்ட அவன் இன்ஜின் தான் ப்ரோ இருக்கு. ஸ்பீடு கிடையாது மெரினோ கிட்ட. கிடையாது, சுத்தமா ஸோ கிடையாது. அந்த 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 இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பார்த்துட்டே இருக்கேன். டிம்பர் தான் ஃபைனல் பால் போட்டே இருக்கான். எனக்கா டேய் வேற எவனா போடுங்கடா பால தயவு செய்து அப்படின்ற மாதிரி ரொம்ப அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம டீம்லயே ஒருத்தர் ஃபைனல் தேர்ட் பால் போடக்கூடாதுன்னா டிம்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் ப்ரோ அவனை விட ஃபைனல் தேர்ட் போடுறவங்க பெட்டரா இருக்கானுங்க நம்ம டீம்ல. அப்படி சொல்றீங்கன்னா சரி, okay. அப்படிதான் அப்படி அந்த இதெல்லாம் சொல்றேன். நம்ம டீம்ல லாஸ்ட் டிம்பர் தான் நம்ம கடைசி ஆப்ஷனா இருக்கணும் ஃபைனல் தேர்ட்ல வந்து சான்ஸ் கிரியேட் பண்ற ஒரு ஆளா. ஆனா நம்ம ஆட்கள் வந்து டிம்பர் கிட்ட கொடுத்து சரி டிம்பர் நீ போடு சான்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்றானுங்க. கேட்டா மனசாட்சி இல்லாம ஆட்டடா வி பிளே 2 அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ்னுவான். எனக்கு அப்படியே டேய் தயவு செய்து சும்மா எனக்கு இவன் வந்து மெரினோ கிட்ட என்ன எதிர்பார்க்கறானோ அது ஹாவர்ட்ஸோட கேம். ஆமா. நீ வந்து மெரினோ கிட்ட ஹாவர்ட்ஸ் என்ன பண்ணுவானோ பண்ண முடியாது. ஏன்னா ஹாவர்ட்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப பேசின இன்ஜினும் இருக்கு, அவனுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, அவனுக்கு வந்து இன்டெலிஜென்ஸும் ஜாஸ்தி, பிளஸ் அவனுக்கு வந்து இது பேஸ் இருக்கு. எங்க போனா என்ன பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயம் அவனுக்கு இன்னும் நேச்சுரலி அவனுக்கு ஜாஸ்தி. ஆமா. பிளஸ் கொஞ்சம் டர்ட்டியாவும் ஆடுவான் ப்ரோ ஹவர்ட்ஸ். ஆமா, ஆள் அடிக்கணும் ஆமா. ஆள் அடிப்பான் ஹவர்ட்ஸ். நம்ம டீம்ல எவனும் அந்த ஆள் அடிக்கிறது கிடையாது. அவன் தான் கொஞ்சம் ஆள் அடிப்பான் ஹவர்ட்ஸ். எனக்கு அதுதான் வந்து நீ ஓகே அப்போ நீ வந்து இவனை ஒரு ப்ரொஃபைலா பாக்குற, பட் ஆனா அவன் பண்றதை இவன் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கறியா? அப்ப நான் என்ன யோசிக்கிறதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இந்த கேம்ல வந்துட்டு ஹாவர்ட்ஸ் சென்டர் ஃபார்வர்டா ஹாவர்ட்ஸ் ஆட வேண்டிய கேம் இது ஆக்சுவலா. அதுதான் நம்மளுடைய சிஸ்டம் வந்துட்டு பெரிய கேமோட பெரிய டீமோட ஒர்க் ஆகணும்னா இட் இஸ் சார்ட் ஆஃப் லைக் பில்ட் அரவுண்ட் ஹாவர்ட்ஸ். அவனோட அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இப்பதான் தெரியுது. இந்த கேம்ல வந்து ஓடகார்ட் கூட இல்ல, ஹாவர்ட்ஸ் இருந்தா கூட இந்த கேம் நம்ம வந்து பெட்டரா பண்ணிருக்கலாம். அவனை மெரினோ பொசிஷன் ஆட வச்சு. யோக்கரஸோட இது பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்த மாதிரி கேம்ல அவனுக்கு பந்து வராது. நீ 90 மினிட்ஸ் அங்கேயே நின்னுக்க தலைவா, நீ பாட்டுக்கு இரு. பந்து வந்ததுன்னா ஒரு 4 தடவை சேஸ் பண்ணு, ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணு இந்த கேம் ஃபுல்லா, அவ்வளவுதான். அப்புறம் போய் உட்காந்துக்கோ. அதுக்கு 0 ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர்ரா. எனக்கு வந்து அதுதான் எனக்கு புரியவே இல்ல. நான் அதுதான் உங்ககிட்ட லிவர்பூல் மேட்ச்ல சொல்லும்போது சொன்னேன். இதேதான் நான் சொன்னேன். பிக் கேம்ஸ்ல வந்து நம்ம வந்து யோக்கரஸுக்கு வந்து அவுட்புட்டே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நான் பாக்குற வரைக்கும். ஏன்னா அவனுக்கு பாலே போக மாட்டேங்குது முக்கால்வாசி. இந்த மாதிரியான கேம்ஸ்ல வந்து அவனுக்கு அந்த ஒரு அவனுக்கு வந்து ஸ்பேஸ்ல எனக்கு பாலை கொடுறா நான் அடிக்கிறேன், அதுதான் அவனோட இது. அவனுக்கு ஸ்பேஸ்ல பாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து நேத்துக்கு ஒரு பால் போட்டதுக்கும் வந்துட்டு காலை வச்சு திருப்பாம அப்படியே பார்த்து நின்னுட்டான்டா. அது அட்லீஸ்ட் கொஞ்சம் காலை விட்டு உள்ளேயாவது விட்டுருக்கலாம் அந்த பாலுக்கு. அவன் வேடிக்கை பார்த்துட்டு விட்டுட்டான். அது கடைசியில வேடிக்கை பார்த்துட்டு விட்டான். சோ என்ன சொல்றதுன்னா எனக்கு என்னன்னா ஒரு கியோக்கரஸ் மாதிரி ஒரு ஆள் வாங்குறப்ப நம்ம போன தடவை சொன்னதுதான். அவன் வந்துட்டு எந்த மாதிரியான பிளேயர், அவனுக்கு எவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருக்கு, அவன் எப்படி ஒர்க் ஆவான்னு தெரிஞ்சுதான் நம்ம வாங்கியிருக்கோம். அவங்க கிட்ட வந்து நீ போயிட்டு நீ இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அவனை வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க காரணமும் எல்லாத்துக்கும் தெரியும். லைக் தேர் இஸ் லிமிடேஷன்ஸ் ஆன் ஹிம். அவன் காலுக்கு பால் கொடுக்குறியா அவன் கோல் அடிப்பான். அது வரைக்கும் அவனா வந்து நானா சொந்த முயற்சியில கிரியேட் பண்ணுவானா, அந்த லீட்ஸ் கோலே வந்து அதை அவன் எப்படியோ பண்ணி போட்டான். அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உனக்கு வந்து பிக் 6 வெளியே இருக்கிற டீம் கொடுக்கும். இப்ப நீ பிக் பிளாக்ல இருக்க, அங்க இருந்து நீ பிரேக் பண்ணிட்டு போறேன்னா பிக் 6 டீம்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அங்க டிஃபரன்ஸ். அங்கதான் உனக்கு ஹாவர்ட்ஸ் மாதிரியான ஒரு ஆள் தேவை. இது சொன்னா ஒரு பெரிய பார்ட் ஆஃப் ஃபேன் பேஸ் நம்மள ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஹாவர்ட்ஸ் ஏத்தி விடுறீங்க. நேத்தி நிறைய பேர் வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டானுங்க. ஹாவர்ட்ஸ் தான் நமக்கு பிக் 6 சொல்லலாம். ஹாவர்ட்ஸோட இது வந்து என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு நம்ம அவனை ஸ்ட்ரைக்கரா போட்டு விளையாடுற வரைக்கும் அவன் மேல டவுட்ஸ் இருந்தது. தென் அவனை ஸ்ட்ரைக்கரா போட்டு அவன் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹாவர்ட்ஸ் தான் மெயின்னு தெரிய வந்தது. இப்போதான் நம்ம இந்த மாதிரியான கேம்ஸ்ல தான் அவனை மிஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் புரியுது. ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு ஓகே ஹாவர்ட்ஸோட ப்ரொஃபைல் வந்து அட்டா இதனாலதான் அவனை ஸ்ட்ரைக்கரா போட்டு விளையாடுறான், இந்த காசு கன்சர்ன்ஸ்க்காக தான். அது வந்து இந்த மோர் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும்போது தெரியுது. அண்ட் மோர் நம்மள வந்து அட்டா மேல கொஸ்டின்ஸ் போகணும் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து மென்டாலிட்டி வைஸ் வந்து இட் இஸ் நாட் லைக் a very good display தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. எனக்கு வந்து I don't think I can blame anyone but the manager for this. அண்ட் எனக்கு இன்னொரு என்ன நல்லதுன்னு படுதுன்னா எசேவ வந்து அவனை அந்த சென்ட்ரல்ல பாக்கணும்னு நினைச்சோம். அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. இது ரிஸ்க் தான் தெரிஞ்சு நீ வந்து கடைசியில வந்து குண்டியில குத்துறப்ப தானே கூட்டிட்டு வந்தவன. இது ரிஸ்க், இந்த ரிஸ்க் நீ முதல்ல அப்படியே எடுத்துக்கலாம்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. எனக்கு அதுதான் காண்டாச்சு. எப்படி you were forced to take that risk. எஸ் எஸ் சூப்பரா ஆடுனான் ப்ரோ. சூப்பரா ஆடுனான்.
சூப்பரா ஆடுனான் எசே. நல்ல கேம் எசே. அவன் வந்து டேக் ஆன் பண்றான், பால் லூஸ் பண்றான்னா ம். பரவால்ல. ஏன்னா, அத எவனாச்சும் ஒருத்தனாச்சும் பண்ணணும். அது நீ பண்ணணும். எல்லாருமே எஸ். வந்து மந்தமா வந்துட்டு இப்படி வந்து ஒரு ஒரு ஜாயிண்ட் அடிச்ச மாரி இங்க பக்கம், அந்த பக்கம் நவுந்துகினே இருந்தாங்கன்னா, நீ அப்புறம் எங்க இருந்தா எவன் தான் ரிஸ்க் எடுக்க போறான் அதுக்கப்புறம்? இல்ல எனக்கு எனக்கு அதுதான் வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு அது. எனக்கு ஐயோ! என்னன்னா அது ஒண்டி இல்ல. பல விஷயம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன வித்தியாசமா படுதுன்னா, எசேவும் அந்த இடத்துல இல்லைன்னு வைங்களேன், வழக்கம் போல என்ன ஆகியிருக்குன்னா, சாக்காக்கு தான் எல்லா பாலையும் குடுத்துருப்பானுங்க. அவன் வழக்கம் போல அதே தான் பண்ணியிருப்பான். ஸோ எசே மாரி ஒரு ப்ரொஃபைல் புதுசா வரும்போது, ஓகே அட்டாக்ல ஒரு டைமென்ஷன்ல ஒரு புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் மூலியமாவும் என்ன சொல்றது, ஓவர் ரிலையன்ஸ் ஆன் சாக்காவும் இல்லாம, இன்னொருத்தனையும் வச்சு பில்ட் பண்ற மாரி இருக்கு. ஓகே. பட் இன்னொன்னு என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ரைஸ்னால வந்து நெறைய இடத்துல வந்து இப்ப ஸ்லோவா ஆகுறது வந்து பச்சையா தெரியிற மாரி இருக்கு. அந்த கேம் பேஸ்ல வந்து அவனால அந்த ஒரு வேகம் வந்து, டேய் அந்த ப்ரோ இடத்துல கொஞ்சம் டக்குன்னு போடுறா. கேலஃபீரியோட அர்ஜென்சிக்கு வந்து இவன் அர்ஜென்சி வந்து ஏதோ ம். லைட்டா ஸ்லோ ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நான் ஒரு எனக்கு வந்து அன்பாப்புலர் அது அது சொல்லுங்க ப்ரோ. சாரி ஒரு நிமிஷம். அது எனக்கு பிளேயர் இன்னபிலிட்டியா, இல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸான்னும் எனக்கு தெரியல ம். ஹானஸ்ட்டா. எஸ். எனக்கு நெறைய பாக்க எனக்கு வந்து அது ஒரு கொஸ்டின் வருது எனக்கு ஹானஸ்ட்டா. சொல்லு சொல்லு நான் ஒரு ஹேமந்த். அன்பாப்புலர் ஒப்பீனியன் ஒண்ணு வச்சிருக்கேன் ப்ரோ. நம்ம ம். கேம் சேஸ் பண்ணும்போது, போன சீசனுமே சரி, பார்ட்டே, ரைஸ் 2 பேருமே பிட்ச்ல இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும். ம், இந்த ம், ம். சீசனும் அதேதான். நம்ம கேம் சேஸ் பண்றோம், நம்ம கோல் போறது சேஸ் பண்றோம் அப்டின்னா, எய்தர் ரைஸ டிஎம்மா போட்டு ஆடு. இல்லன்னா ரைஸ தூக்கிட்டு ஜுபிமெண்டிய மட்டும் போட்டு ஆடு. ஆனா 2 பேருமே பிட்ச்ல இருக்கிறதுன்றது வேஸ்ட். அப்படி ம். இல்லையா, நேத்து தூக்குன மாரி டிம்பர தூக்கிட்டு, வேற எதனா ஒரு அட்டாக்கிங் பிளேயர போட்டு ஆடு. அதான் நீ நீ போடுறன்னா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணு. உன் பிளேயர்ஸ புஷ் பண்ணு. ஆமா, ம். உனக்கு இங்க 2 பேர் இருக்கானுங்க, 2 சென்டர் பேக் இருக்கானுங்க. கட்டம் போட்டுக்கிட்டும் அவங்க. ஆமா, மிச்சம் ஆமா. 6 பேர நீ போய் மேல அப் த பிட்ச் ஏத்தி விட்டு ஆமா. ஆட விடு. எஸ். ஆமா. ஏன்னா ரைஸ் பால் எடுத்துட்டு ஓடுனாலும், அங்க போய் கெலஃபியோரிக்கு தான் பால் போடுவான். ம், ம், யோக்கரஸ்க்கு பால் போட மாட்டான். ஸோ, நீ அது நம்ம 3 சீசனா பார்த்தாச்சு. அது வந்து அவனுக்கு அந்த பால் எடுத்துட்டு ஓடுனாலும், நான் நேத்து கூட பார்த்தேன். நெறைய பால் எடுத்து சூப்பரா ஓடுவான். ஆனா அங்க போயிட்டு கெலஃபியோரிக்கு தான் பால ரிலீஸ் பண்ணுவான். ஸோ, அவன் அப்படிதான் பண்ண போறான்னா, அந்த அந்த பிளேயர் நமக்கு வேணாம். நம்ம கேம் சேஸ் பண்ணும்போது. ம், அவன் இடத்துல வந்து அ ரிஸ்க் எடுக்கிற பிளேயர் 2 பேர போடு. ஓகே. நீ அந்த த்ரூ பால் போடு. அங்க போயிட்டு த்ரூ பால் போடு. இல்ல அங்க போய் ஷாட் எடு. எனக்கு அதான் ரொம்ப நம்ம மேட்ச் சேஸ் பண்ணும்போது, நம்ம நேத்து லிட்டரலா எசே வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள வந்து ஒரு ஷாட் ஒண்ணு எடுப்பான் பார்த்தீங்களா? ஆ ம், பால் ம், ம், செகண்ட் ம். பால் ஒண்ணு வரும் ஷாட் எடுப்பான். அதுக்கடுத்து நம்ம லிட்டரலா ஷாட்டே எடுக்கல ப்ரோ. ஆமா. ஆமா. அது பயங்கர ஷாட் கேலஃபீரி எடுக்கிறதுக்கு தான் ஒரு பயங்கர 3, 4 வந்து ஹெட்டர்லாம் வின் பண்ணுவான். அவன் வின் பண்ணான் ஆமா, அவ்வளோ நல்லா. அவன் வந்து உள்ள ஆமா. சென்டர்லா போயி, அவன் வந்து அந்த ஓடேகார்ட் ஒரு ஸ்பேஸ்ல பிக் பண்ணுவான்ல, பாக்ஸுக்கு வெளியில அந்த ரைட் சைட்ல இருந்து. அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் நின்னுட்டு இருந்தான். நீ எதுக்குடா அங்க நின்னுட்டு இருக்க? அங்க வரைக்கும் நீ டிராவல் ஆயி போற. அவனுக்கு ஃப்ரீ ரோம் குடுத்துருக்கான் அர்டேட்டா. ம், குடுக்க ம். வேண்டியவனுக்கு ஃப்ரீ ரோம் குடுக்க மாட்டேங்கிறான். அதான் ஷாட்டே எடுக்கல. எனக்கு அதுதான் காண்டே. நீ அங்க அந்த மாரி நீ ஷாட் எடுக்க ட்ரை பண்ணா, இவன யாருமே வந்து நேத்து நெறைய பேர் வந்து ரைஸ் கிட்ட பால் கிடைக்கும்போதெல்லாம் ஷூட், ஷூட், ஷூட்ன்னு கத்துவானுங்க ஆடியன்ஸ். பால் அப்பதான் ஓகே காலிஃபியோரி இந்தா பால் வச்சுக்கோ அப்படின்னு. ம். அது என்ன அது அதான் பார்த்தாலே சொல்றேனே, இது எனக்கு வந்துட்டு ரைஸோட இன்னபிலிட்டி மாரி தாண்டி எனக்கு வந்து இது வந்து ஒரு கோச்சிங் பயங்கர ஒரு கோச்சிங் இது மாரி தான் ம். இருக்கு எனக்கு. எனக்கு அதுதான் வந்து லைக் ஒரு ஒரு சின்ன ஒரு இப்ப அவன் ஆர்டெட்டா மேல வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு கன்சர்ன் மாரி வந்திருக்குன்னா, இந்த கேம்ல எனக்கு வந்திருக்கு. எனக்கு என்னன்னா, நீ அடுத்து இதுக்கப்புறம் விளையாட போற கேம் டிசம்பர்ல தான் சொல்ல முடியும். நம்ம ஜெனுவினாவே வந்துட்டு டைட்டில் ரேஸ்ல இருப்போமா, மாட்டோமா, போவோமா, மாட்டோமா. இதே கன்டின்யூ பண்ணோம்னா டிசம்பர்ல டைட்டில் ரேஸ்ல இருக்க மாட்டோம். டிசம்பர்லாம் விடுங்க ப்ரோ. ம். அடுத்த வாரம் சொல்லிடலாம் ப்ரோ. அடுத்த அது அடுத்த வாரம் வாரம். ம். ஏன்னா மெரினோ, ரைஸ், ஜுபிமெண்டி தான் நம்மளோட மிட்ஃபீல்டுனா. அடுத்த வாரம் விடுங்க. புதன்கிழமை சொல்லிடலாம். போர்ட்வேல்ல யார் ஆடுறான்றத பொறுத்து நம்ம இல்ல ஞாயிற்றுக்கிழமை யார் எடுக்க போர்ட்டுகல்ல போறோம்னு சொல்லிடலாம். I கண்டிப்பா want to see Merino and Trossard in action against Portugal. ஸோ இப்படி சொல்லிடுறேன் நான். செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல அவனுங்க 3 பேர் இறக்குனானா, லிவர்பூலுக்கோ, சிட்டிக்கோ நம்ம கை குடுத்துறலாம். ஆல்ரெடி 6வது கேம் வீக்லயே வந்து கங்ராச்சுலேஷன்ஸ் கைஸ் உங்க 2 பேருக்கும் நீங்க அடிச்சுக்கோங்க. நாங்க சும்மா ஒப்புக்கு சப்பாங்களாட்டம் வந்து உட்கார்ந்துட்டு போயிடுறோம் அப்படின்றது. ஏன்னா நான் போன அது அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சென்ட் ஜேம்ஸ் பார்க் கேம். நான் அதுக்கு வந்து அது அது ஒரு அதுக்கு இல்ல இதுக்கு நான் தான் சொல்றேன். இதுக்கு அங்க நீ அது வந்து அட்டாக்கிங்கா நீ இறக்குறனா, ஓகே அ திருந்திட்டான் அப்படின்னு நல்ல மாட்டுக்கு இல்ல ஒரு இல்ல சூடு. இவங்க 3 பேர் தான் ஆடுவாங்க. இல்ல டோட்டலி. செயின்ட் ஜேம்ஸ் பேக்ல எல்லாம் சண்டை செய்யற ஆளுங்க தான் வேணும். இந்த மாதிரி ம். வந்து பேசிவா லைக் சாதுவா இருக்கிறவங்க ஆனா ப்ரோ அந்த அது கிரவுண்ட் ப்ரோ நம்ம அவனுங்க பார்த்தோம்ல ப்ரோ வச்சிருக்கிற அந்த மிட்வீக்ல மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் அப்புறம் டியாங்கும், அவங்களோட பெட்ரியும் கண்ணுல ஒத்திக்கிற மாரி ஆடுனானுங்க ப்ரோ செயின்ட் ஜேம்ஸ் ஆமா ஆமா பார்க்ல. ஆமா ஸோ ஆமா. ஆடலாம் ப்ரோ. நம்ம கால்ல பந்து வச்சு ஆடலாம். ஆடக்கூடிய ஆட்கள் இருக்கானுங்க. நீ அத உபயோகப்படுத்து. ம் ம், ம். அது ஒரு யா சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தியே வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டோம். 5 நிமிஷம் செகண்ட் ஹாஃப் பத்தி பேசுவோம்.
ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம கோல் சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லி கோல் சேஸ் மோட்ல தான் போய் கண்டினியூஸா ஆடணுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. நீ வந்து இந்த மறுபடியும் சொல்லுவாங்க 35 டச் நான் பாக்ஸ்குள்ள வச்சிருந்தேன், 5 டச் தான் வச்சிருந்தேன். 5 டச்ல கோல் போட்டு போயிட்டான் அவன். எஸ், ஆமா 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 35 டச்ல உனக்கு நீ ஒரு கோல் போடுறதுக்கு வந்துட்டு அப்படியே காலமாட்டிக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி கஷ்டப்பட்ட நீ. அந்த எஸ். மாதிரி தான் இருந்துச்சு நம்ம இதுல பண்றது 30 நிமிஷம் நம்ம ஆடினது. ஸோ எனக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து நீ என்னதான் பாசிட்டிவா ஆடின என்னதான் நல்லா பண்ணோம்னு சொன்னாலுமே இட் இட் ஷுடன்ட் ஹவ் கான் டு த ஸ்டேஜ் அண்ட் அந்த ஸ்டேஜுக்கு போனப்ப வி ஷுட் ஹவ் காட்டன் த வின்னர்ஸ். எனக்கு அதுதான் வந்துட்டு வி ஷுட் ஹவ் டெஃபினெட்லி காட்டன் அ வின்னிங் கோல். நீ வந்து 2 கோல் அவங்களுக்கே அது வந்து ஒரு 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 பாயிண்ட்ல வந்துட்டு இவன் ஹாலண்ட் ஃபோர்டனுக்கு ஸ்கொயர் பண்ணாம விடுவான். ஆமா அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு வந்துட்டு ஓன் நம்மளுக்கு வந்து கோல்லே போட்டிருப்பான் ரைஸ். எசே போட்டுப்பான். ஆமா. ரைஸ் இஷ்யூல அதுதான் அது ஒரு அதுதான் அந்த சீக்வன்ஸ் தான் அவர் சொல்ற சீக்வன்ஸ் தான். எஸ். அதுதான் சொல்றேன். நான் எனக்கு அந்த அந்த மாதிரி போறப்போ நீ செகண்ட் ஹாஃப்ல இவங்கள கொண்டு வரேன்னா நீ இன்னும் வந்துட்டு அஹ், அப்பயே வந்துட்டு ஓகே நான் ஒரு 1-1 வரேன். ஏன்னா எனக்கு 1-1 வரதுக்கும் பீயிங் அட் 1-1 அண்ட் பீயிங் 2-0 இஸ் டிஃப்ரெண்ட். அது மாதிரி இல்ல 1-0 2-0 வாட் எவர் இட் இஸ் த கேம் இஸ் கான். ஸோ நீ அந்த பாயிண்ட்ல வந்து நீ 1-1 தாண்டி 2-1க்கு தான் போயிருக்கணும். நம்ம வந்து 1-1க்கு தான் மறுபடியும் போன மாதிரியுமே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த கோல் போடுறது அவ்வளவு அக்ரெசிவாவோ இல்ல அவ்வளவு அட்டாக்கிங்காவோ இல்லாட்டி கண்டினியூஸ் பொம்பார்ட்மெண்ட் லிவர்பூல் பண்ணுவானுங்க. போன வேவ் சீசன்லாம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேவ். ஒரு இந்த கேம்ல ஃபுல்லம் நினைக்கிறேன். ஃபுல்லம் கேம்ல வந்துட்டு ராபர்ட்சனுக்கு ரெட் கார்டு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். 10 கரெக்ட். பேர் தான் ஆடுவானுங்க. அந்த கேம்ல பண்ணிருப்பானுங்க அவங்க. எனக்கு வந்து 1-0 10 பேர் கிடையாது. எனக்கு இந்த வின்னு தேவை. எனக்கு இந்த வின்னு தேவைங்கிறதுக்கு நான் என்ன டிரா நினைக்கிறேன். கரெக்டா அது 2-2 டிரா ஆகும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவானுங்க வின் ப்ரோ. பண்ணுவாங்க. அவங்க பண்ணுவாங்க. இது வந்து கண்டினியூஸா நான் வின் பண்ணணும் இந்த கேமை. நான் அந்த வின் பண்றதுக்கான சீக்வன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுடைய கேம் வந்துட்டு ஸ்லோவா ஆடி பில்டப் பண்ணி சான்ஸ் கொடுக்காம பண்றதுதான். ஆனா அது எங்க பண்ணணும்னு ஒரு நியாயம் இருக்குல்ல. 1-0 டவுன்ல இருப்பானுங்க. கொனாட்டேவை தூக்கிட்டு கிராவன் பேட்ச சென்டர் பேக்கா போட்டு ஆமா அட்டாக்கிங் ஆமா பிளேயர் இறக்கும். ஏன்னா இருக்கலாம். நம்ம மேட்ச் ஆல்ரெடி தோத்துட்டு தான் இருக்கோம், சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த சூரிய வம்சம் சொல்ற மாதிரி தான் இது புல்ல இதுவும் இருக்கே இல்ல அப்படின்ற மாதிரி. ஈவன் இந்த சீசன்லயே நியூ காஸ்ட்லயே வந்து 10 மேன் டவுன் ஆகி லிவர்பூலோட 2 கோல் போட்டு லீட் எடுத்து கடைசியில தானே கேம் விட்டானுங்க. ஆமா அவன் லிவர்பூல் கூடயே பண்றான் நியூ காஸ்டில். ஆமா நம்ம இருக்கிற டீமுக்கு நம்மளுக்கு இதுக்கும் எல்லாம் ஜித்தான பிளேயர்ஸ் தான். எசே இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், வாங்கியிருக்கி, காசு செலவு பண்ணியிருக்க, பண்ணணும். கண்டிப்பா அது பண்ணணும். அதான் எனக்கு அந்த ஷார்ட்டே செகண்ட் ஹாஃப்ல நம்ம என்னதான் நல்லா ஆடணும்னு நம்ம சொன்னாலும் அது போய் ஷார்ட்டாவோ சான்ஸாவோலாம் இல்ல. அது ரொம்ப ஈஸியா அவனுங்க நலிஃபை பண்ணிட்டானுங்க. ரொம்ப நம்ம ஈஸியா 1000 பண்ணானுங்க. ஃபைவர் லைக் எப்படி டப் சொல்றது, அவன் அந்த லோ பிளாக் போட்டது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஜெனுவினாவே அது வந்து எனக்கு வந்து அவங்க ஒரு கஷ்டப்பட்டு டீல் பண்ண மாதிரியே எனக்கு இல்ல தோணல. இல்ல அவன் என்ன நினைச்சானா எனக்கு தெரியும் இவனுக்கு எப்படி இருந்தாலும் அடிக்க போறது இல்ல. ஏன்னா மேத்யூஸ் நியூனியர்ஸ்லாம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா விளையாடுறான் ரைட் பேக்ல. மேட்டோ ரைலி வந்து அவனே ஒரு மேக்ஷிப்ல இருக்கான். சின்ன அவனும் பையன். ஜாலியா தான் விளையாடுறான். அவன் நேத்து நல்லா உண்மையிலும் அவன் ரொம்பவே நல்லா விளையாண்டுருக்கான் அவனோட கேம்ஸ் ஆமா ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்றது, அவங்க ஒன்றும் சிரமப்பட்ட மாதிரிலாம் தெரியல. அவனுக்கு வந்து சரி தெரியல எனக்கு சுத்தமா தெரியல. நீ நீ இதுதான் ஈஸியா பண்ண தான் போற, டீல் பண்ண இந்த முடியும். ஒரு பேட்டர்ன் தான் பண்ண போற அப்படின்னு தான் தெரிஞ்சு. அந்த ஒரு விஷயத்துல தான் நான் சொன்னேன் அந்த எஜே பாயிண்ட். ஸோ எஜே வந்து இல்லாம இருந்திருந்தானா மேபி அந்த ஒரு 45 நிமிஷத்துலயும் வேற எதுவும் நடந்திருக்காது. அந்த பழையபடி அந்த பேட்டர்ன் தான் ஆமா வந்திருக்கும். நம்ம ஆமா 0-1ல ஆமா தான் ஆமா தோத்துட்டு வந்திருப்போம். அப்புறம் ஆமா மறுபடியும் போட்டு இல்ல நம்ம மென்டாலிட்டி சரியில்லைன்னு அடிச்சிருப்போம். ஆமா இதுல ஒரே ஒரு என்னன்னா எஜே வந்து விளையாண்டு அவனால லைட்டா ஒரு நம்மளோட அந்த ப்ரிடிக்டபிள் பேட்டர்னை புதுசா ஒருத்தன் வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆமா அவுட் ஆஃப் சிலபஸா அந்த மாதிரி இருந்துச்சு எதே அந்த பால் போட்டதெல்லாம். நான் வந்து எஸ். மார்டினெல்லி சப்ஸ்டியூஷன் கூட ஏங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. நானு ஒரு 60 நிமிஷத்துல இருந்து மார்டினெல்லி ட்ரொசாட தூக்கிட்டு மார்டினெல்லி கொண்டு வாடா, ட்ரொசாட ஆமா தூக்கிட்டு மார்டினெல்லி கொண்டு வாடா அப்படி என் கூடயே பேசிக்கிட்டு இருக்கேன். மார்டினெல்லி வாடா, மார்டினெல்லி வாடா. கடைசியில வந்து பரவாயில்ல, அவன் தான் வந்து கோல் போட்டான். நல்ல அவன் போட்டான ஒரு ஃபினிஷ். ஒன்றரை கோல் ப்ரோ. அது ஆமா சரியான நல்ல நல்ல கோல் finish. ஃபினிஷ். ப்ரோ. சூப்பர் ஃபினிஷ். அது சூப்பர் எனக்கு கோல். தெரிஞ்ச வரைக்கும் அப்படி மட்டும் தான் நம்ம இந்த டொனரோவை பீட் பண்ணிருக்க முடியும். ஏன்னா கார்னர்ல ஆமா இருந்து ஜீரோ எஃபெக்டிவ்னஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஆமா ஆமா அவன் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பாலை எப்படியோ தொட்டுறான். ஏதோ ஒரு விதத்துல பஞ்ச் பண்ணிடுறான். அது விழுந்தாலுமே வந்துட்டு நம்ம வின் பண்ற சிச்சுவேஷன்ல விழ மாட்டேங்குது பால். ஆமா ம். ஏதோ ஆமா அவன் வந்து அது அது கிளீனா பெப்பு யோசிச்சது அதுதான். ஓகே நான் டிரான்சிஷன்ல மாட்டிக்க போறேன்னு தெரியும். இவன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வச்சிடுறேன். இவன் கிட்ட இருந்து எனக்கு பால் பிளே எனக்கு அது இன்னும் என்ன கடுப்புனோம். அவனுக்கு பால் பிளேயிங்கே வராது. ஆமா ஆனாலும் பெப் அவனை அவனை எதுக்கு பிரஸ்ஸே வாங்குறான்னு தெரியும். பண்ணல. அவனை வச்சு விளையாட விடுறான். என்ன தைரியத்தை நான் பிரஸ் பண்ண மாட்டோங்கிற தைரியத்தை அவனை வச்சு விளையாட விடுறான். எஸ். நம்மளும் பிரஸ்ஸும் பண்ணல. ஓடகாடு இல்ல. சரி ஓகே. எனக்கு இருந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் மெரினா விளையாட விட்டதுக்கு ஓடகாடு இல்ல, ஹாவர்ட்ஸ் இல்ல, சாக்கா இல்ல. சோ நீ தான் பிரஸ் பண்ண தெரியும் உனக்கு பண்றா. அதுவும் பண்ணல. எஸ். லிவர்பூல் எனக்கு கேம்ல வந்து கூட டொனாரோ அவன் பண்ணான்.
லிவர்பூல் கேம்ல கூட ரசாக பண்ணான் மெரினோ ரசாக உண்மையிலும். சொல்லுவான் தெரியுமா? இதுலயும் ஃபெயில். இதுலயும் இதுலயும் சீரியஸா டோனருமாவ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கூட எனக்கு பிரஷர்ல போட்ட மாதிரி ஞாபகம் இல்ல. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மிஸ்டேக் பண்ண வச்சோம்னு நினைக்கிறேன். ஈஸியா ரிகவர் பண்ணிட்டாங்க அந்த மிஸ்டேக்ல இருந்து அவங்க. ஆமா. எனக்கு வந்து டேய் உன்னை வச்சிருக்கிறதுக்கான ஒரே ஒரு இது அப்படிதான்டா. எனக்கு அப்படியே வந்து லீகனர் தான் ஞாபகம் வந்தான். லீகனருங்கிறேன் அவன் இன்னொருத்தன். லீ ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் சொட்ட பல்ல கடிப்பானே. எனக்கு அவன் தான் ஞாபகம் தான். டேய் உனக்கு ஒரே ஒரு வேலை நீ அதுவும் பண்ண மாட்டேனா? நீ எதுக்கு இருக்க? என்ன லாஜிக் மேனேஜரோட லாஜிக் உன்னை வச்சுக்கிறதுக்கு? இதுக்கு தான் உன்னை வச்சிருக்கோம். நீ அதுவும் பண்ணல. எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல ஓகே சந்தோஷமா இருந்தது. ஒரே விஷயம் என்னன்னா டிரா பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம்ட்டு. ஆனா ஆமா. அதுக்கு மேல எனக்கு வந்துட்டு அந்த அத வந்து என்ஜாய் கூட பண்ண முடியல வச்சுக்கோயேன். எனக்கு மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழி எல்லாம் எனக்கு அப்படியே வந்து கடுப்பு ஏறிட்டே இருந்தது. எனக்கு வந்து சரி ஷோக்கு வரோம். எப்படியாச்சும் கொஞ்சம் சாதாரணமா பேசணும்னு சொல்லிட்டு நானே மைண்டுக்குள்ள இல்ல. பேசினே வந்த வீட்டுக்கு. பைக் ஓட்டுனு வரேன் வீட்டுக்கு. எனக்கு அப்படியே வந்து ஐயோ! என்னடா இது இத வரோமே, இத போய் பேசணுமே அப்படிதான் இருக்கு. இத என்னைக்காச்சும் ஸ்கிப் பண்ணிடலாமா? அந்த மாரி தான் நான் ஒரு மூட்லயே வந்தேன். எனக்கு நல்ல வேளையா ஏதோ ஒரு நடந்து இதுவாச்சு. இல்ல. அவ்வளவுதான். எனக்கு ஹானஸ்ட்டா நான் நான் என்ன யோசிச்சேன்னா, ஐயோ! தோத்துட்டா 9 பாயிண்ட் ஆயிருக்கும். ஒண்ணும் பண்ணாம யுனைட்டடே 7 பாயிண்ட் வாங்கிட்டான். சிட்டி ஒண்ணும் பண்ணல. அவன் 10 பாயிண்ட் வாங்கிட்டான். நம்ம என்ன என்ன சொல்றது? நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. 2 திங்ஸ் தான் இருக்கு. அதுவும் இது ஒரு அவே கேம்ல தோத்துருந்தா கூட ஓகே. சிட்டி, லிவர்பூல் அவே எப்பவுமே ம், பாயிண்ட் ம், வராது. ம். அது அதுதான் எக்ஸாக்ட்லி. 0ல எழுதி விட்டுருக்கலாம். அப்படியே அந்த கணக்குல எழுதியிருக்கலாம். இது வந்து என்னன்னா ஹோம்லயும் இப்படி எழுதியிருக்கும்போது, சரி ஆல்ரெடி 6 பாயிண்ட் கேப் ஆயிரும். அடுத்து சென்ட் ஜேம்ஸ் பார்க் போறோம். நம்ம சென்ட் ஜேம்ஸ் பார்க்குக்கும் நம்மளுக்கும் நல்ல ராசி. ஸோ அப்படிதான் எனக்கு மென்டாலிட்டியாவே இருந்தது. பட் லக்கிலி ஆமா. அந்த ஒரு பாயிண்ட் ஸ்கேவேஜ் பண்ணது அது எண்டுல என்ன பண்ண லைக் நம்மளுக்கும் சிட்டிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்னு நம்புறேன். ஃபைனல் டேலில. இப்ப அவ்வளவுதான் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. எனிதிங் டு க்ளோஸ் த செகண்ட் ஹாஃப் அண்ட் த ரிவ்யூ ஹேமந்த். செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல வேற என்ன ப்ரோ நம்ம பண்ணுவோம்? செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணும் வந்து பண்ணல. வேற சும்மா ஒண்ணும் பண்ணல. அந்த அது ஒண்ணு ஒரு டீ ஒண்ணு ஆத்துறவன் பண்ணுவான் தெரியுமா? அவன் இப்படியே ஆமா. ஆடிட்டே டீ ஆத்துவானே. அந்த மாதிரி தான் பிஸியா இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருந்தோம் செகண்ட் ஹாஃப்ல. ஒரே ஒரு இடத்துல கிரெடிட் குடுப்பேன் ப்ரோ. ஹாலாண்ட தூக்குன பிறகு நான் பால ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம் நான் பல வாட்டி இந்த பாயிண்ட் நம்ம பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன். டிம்பரை தூக்கிட்டு மார்டினெல்லி இறக்குவான். ஈத்தன் நனேரியும் உள்ள கொண்டு வருவான். ஸோ ம், ம். 2 அட்டாக்கிங் சப் பண்ணியிருப்பான். ஒரு பிளேயர் டிஃபென்சிவா நம்ம கம்மியா போயிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இன் லாங் டைம் நம்ம வந்து இல்ல 4 அட் த பேக் ஆடாம ஒரு மேட்ச்ல வந்து 4 டிஃபெண்டர் இல்லாம ஓகே ஒரு டிஃபெண்டர் நான் மைனஸ் பண்ணி ஆடுறேன் அப்படின்னு. அது இல்ல வந்து ஒரு பாசிட்டிவா நான் அதுக்கு பாக்குறேன் ப்ரோ. காரணமே என்னை கேட்டா வந்து டோக்கு அவனை எடுத்தது ஒரு ரீசன். ஃபோர்டன் எடுத்தது ஒரு ரீசன். அண்ட் தென் ஹாலண்ட் இல்ல. ஸோ அவனுக்கு இருந்ததே வந்து வேற யாரும் சில்வா இருந்தான் அவ்வளவுதான். சில்வா இவனுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இவனுங்களை தாண்டி எல்லாம் அவன் போக மாட்டான். ஆமா. 40 வயசு ஆகுது சில்வாக்கு. 40 இல்ல 30 வயசு தான். ஆனா அவனை விட்டுட்டு முக்கின்னு இருக்கோம். நம்ம என்னடான்னா ட்ரொசாட 20 வயசு பையன் வந்து குசனாவ் கிட்ட போட்டு நீ அவனை தாண்டி ஓடுன்னு. அவனா அப்படியே வந்து பழைய ஸ்டீம் இன்ஜின் மாதிரி ஓடுறான் அவன் குசனாவ் கிட்ட. அவன் குசனாவ் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறான் இவனை ட்ரொசாட. டேய் நீ பரவாயில்ல நான் பால் உங்ககிட்ட இருந்து பிடிக்கிறேன். தம்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு ஆமா. பால. ஆக்சுவலி ட்ரிபிள் சப்ஸ்டியூஷனா மார்டினெல்லியும் 45 கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஏதாச்சும் ஒண்ணு அட்டாக் பண்ணிருக்கணும். நீ வந்துட்டு கியோக்கரஸ தூக்குறதா ஏதாச்சும் ஒண்ணு ஆமா பண்ணிருக்கலாம். உனக்கு ஆக்சுவலி இவ்வளவு நான் யோக்கரஸ ineffective-ஆ ஏன் இருக்குன்னு தூக்காம தெரியுது. இருந்தான்னு தான் நான் யோசிச்சு இந்த கடைசி வரைக்கும். ஏன்னா ஆமா. யோக்கரஸ் அங்க உட்காரவே இல்ல. சரி நீ அந்த இடத்துல ரொசாட 2 சென்டர் பேக் ஆக்குபை பண்றதுக்கு சும்மா டம்மியா ஒருத்தன் நிப்பாட்டி வைக்கிற நீ வச்சுக்கோ. லெஃப்ட் விங்ல இவனை ம். கொடு. அதாச்சும் பண்ணிருப்பா. இல்ல மெரினோ வந்து நீ ஸ்ட்ரைக்கரா போடு. அவனுக்கு தான் ஹெட்டிங் தான் வரும்ல. கிராஸ் ஆச்சு அதான் போடு. எனக்கு என்னன்னா நெறைய பேர் சொன்னாங்க, இல்ல அவன் வந்து கியோக்கரஸ் வந்து இதுக்கு தான் வாங்கியிருக்கான். அவன் யூஸ் பண்ணுவான். டேய் இதுக்காக வாங்கின எசோவே அவன் யூஸ் பண்ணல. அதுக்கு மேல வந்துட்டு நீ வந்துட்டு எப்படி சொல்றது? அவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பிளேயர் வந்து நான் வந்து இவனுக்காக இந்த சிச்சுவேஷனுக்காக தான் வச்சு விளையாட போறேன். அந்த மாதிரிலாம் நீ பண்ணது கிடையாது. நீ மாத்திருக்க. அப்படி ஆமாமா. இருக்கிறப்ப நீ எதுக்கு இப்படி புடிச்சு தொங்கிட்டு இருக்க? எனக்கு அதான் கடுப்பா ஆமா. இருந்துச்சு மொத்தமாவே. எனக்கு இன்னொன்னு நம்ம நல்லா விளையாட 12 ஷாட் எடுத்திருக்கோம். அவன் 5 ஷாட் எடுத்திருக்கான். நம்மளும் 3 ஆன் டார்கெட், அவனும் 3 ஆன் டார்கெட். எனக்கு என்னமோ அவனோட 3 ஷாட் தான் இன்னும் த்ரெட்னிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா. கரெக்ட். நம்ம 12 ஷாட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஜூபிமெண்டி இல்ல ராக்கெட், ஞாபகம் இல்ல எனக்கு. எசே நேரா அடிச்சது. இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. கேலஃபீரி 2 மேல அடிச்சான். ஒரு 6 வெளியில அடிச்சான். ஒரு ம். 6 ஒண்ணு விட்டான். அப்ப எனக்கு அப்ப தெரிஞ்சு போச்சு. டேய் இவன்கிட்ட சுத்தமா எனர்ஜிங்கிறது சுத்தமா கிடையாது இவன்கிட்ட. ஏன்னா சாதாரணமா நீ மிஸ் டைம் பண்ண பால் கூட வந்து எங்கேயாச்சும் ஓகே போஸ்ட் ஃபார் போஸ்ட் பக்கத்துல எங்கேயோ போகுதுன்னா பரவாயில்ல. எங்கேயோ போச்சு. கார்னர் ஃபிளாக் சைடு அடிக்கிறான் ம். அவன் பாட்டுக்கு மொத்தமா. நல்ல வேலை ப்ரோ. இன்னொரு பாயிண்ட் ஞாபகப்படுத்தினீங்க. கெலஃபேரினோன்னு. நான் என்ன சொல்லுவேன்,
ஜுபிமெண்டி ரைஸுக்கு பதிலா ஒருத்தனை தூக்கிட்டு கெலஃபியோரிய மிட்ஃபீல்டா கெலஃபியோரி நம்ம எம்எல்எஸ் மிட்ஃபீல்டா போட்டு ஆடி நீ ம். அவனுக்கு அந்த பண்ண மாட்டோம். த்ரூ பால் போடுற கேப்பபிலிட்டிலாம் இருக்கு ப்ரோ. ஸோ 65 மில்லியன் கொடுத்த எசேவை உள்ள கொண்டு வந்திருக்கே 3/4 மணி நேரம் ஒரு கோல் ஆச்சான். இவன் எம்எல்எஸ் கூட்டிட்டு வர போறானா இவன்? MLS இந்த மேட்சுக்கெல்லாம் எம்எல்எஸ் இல்ல MLS வேர்ல்டு கப் போகணும் ப்ரோ. அவனை மிட்ஃபீல்ட்ல எல்லாம் போட்டா அப்புறம் லெஃப்ட் பேக் யாரும் ஆட விடுவாங்க. அதெல்லாம் இல்ல பண்ண அப்படி மாட்டோம் இல்ல ப்ரோ. தலைவன். இந்த மாதிரி நம்ம கேம் சேஸ் பண்ணும்போது சொல்றேன் ப்ரோ நானு. அந்த கேம் சேஸ் பண்ணும்போது கூட உனக்கு 2 அதாவது நம்ம அமோரிமா போட்டு அடிக்கிற மாதிரி தான். கேம் சேஸ் பண்ணும்போது கூட நீ 5 அட் த பேக் தான் ஆடுவானா. அதே மாதிரி தான் நீ கேம் சேஸ் பண்ணும்போது உனக்கு ரெண்டு சிடிஎம் எதுக்குன்ற நான். ஃபேர். ஸோ அதான் இந்த இவ்வளவு நடந்ததுல வந்து நம்ம வந்துட்டு பலோண்டோர் பத்தி பேசவே இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த அவார்ட்ல எப்படி இருந்தாலும். நம்ம விமென்ல வந்துட்டு கேல்டன்டே வந்து ரன்னர் அப்பா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய குடோஸ் கொடுக்கணும். பட் மற்றபடினா ஐ திங்க் இட் ஷுட் ஹேவ் பீன் ஹர் பெஸ்ட் விமென்ஸ் கிளப். உமன்ஸ் மேட்ச் பாக்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். மென்டல் ஹெல்த் நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வந்துட்டு போன சீசன்லாம் நான் பயங்கரமா பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு போன சீசன் அவ்வளவு வாழ்க்கையே போர்க்களம்னு ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்க மேட்ச் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். பட் அதான் நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 6 பேர் வச்சிருந்தோம். 30 பேர்ல ஐ திங்க் 3 or 4 ஆஃப் த கேர்ள்ஸ் வேர் இந்த டாப் 10. ரூசோ, க்ளோய் கெலி, லியா வில்லியம்சன் அண்ட் மரியானா கேல்டன்டே 4 பேருமே இருந்தாங்க டாப் 10ல, விச் இஸ் ரியலி குட். பட் யா, இதுதான் கேமோட ரிவ்யூ. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான். அண்ட் ஐ திங்க் இது வேலிட் நினைக்கிறேன். ஜென்ரலா வந்து நாங்க வந்து பாட்காஸ்ட்ல வந்து கத்தக்கூடாது, பல்ல கட்சின்னு பேசக்கூடாது, அதெல்லாம் பத்தி யோசிப்போம். ஆனா இந்த கேம்ல வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இது வந்து வெளிப்படுத்தியே ஆகணும் இந்த பாயிண்ட்லங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம். அதனால தான் பண்ணோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பிளேயர் ரேட்டிங்ஸ் டக்குன்னு போயிடலாம். எனக்கு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்குலாம் எனக்கு எதுவும் இல்லை. ஐ திங்க் அவங்க என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே ரிவ்யூலயே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஹேமந்த் ராயா அந்த கோல் தடுத்திருக்கலாமா? இல்ல ப்ரோ, கைக்கு கீழே அடிச்சான். எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் வந்து பண்ணிருக்கலாம் தான். நோயிங் ஹாலண்ட் ஐ தாட் இட் குட் ஹவ் பீன் சேவ்ட். ஏன்னா நீ வந்து யூ எக்ஸ்பெக்ட் வாட் இஸ் கோயிங் டு டு அந்த ஆங்கிள் சொல்றேன் நான். ஹாலண்ட் ரைட்ல அடிச்சதே நம்ம பாலுக்கு சர்ப்ரைஸ் தான். அதுவே ஆமா லெஃப்ட்ல தான் நம்ம பாலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். அதுவே நம்ம பால் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா பால் அவன் லெஃப்ட்ல அடிச்சிருக்கலாம். ஆனா ஹாலண்ட் அதை ரைட்ல அடிச்சிருப்பான். அங்கேயே எனக்கு தெரிஞ்சு நம்ம பால் ஏமாந்துட்டான்னு நினைக்கிறேன். சோ மிச்சபடி பெருசா எதுவும் இல்ல ப்ரோ அவனுக்கு மேட்ச்ல. 6 on 10 அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல கோல் வந்து லைக் சேவ் பண்ணிருக்கலாம் தான் தோணுச்சு. பட் ஏன்னா அவனுக்கு குறை சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் இல்ல. தினேஷ் கெலஃபியோரி 6.5 ப்ரோ. என்ன பண்ணான் என்ன பண்ணா அவன் போல அவன் பண்ணா. அவனுக்குன்னு என்ன அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், அவனுக்குன்னு விங்கர் கரெக்டா கொடுக்கல. லிவர்பூல் கேம்ல பண்ண மாதிரி அவன் வேற ஒண்ணு எதிர்பார்த்து விளையாடுறான். இவங்க வேற விங்கர் கொடுக்கல. அண்ட் தென் என்ன சொல்றது, pretty much அவன் என்ன பண்ணுவானோ எல்லாம் பண்ணான். போய் உள்ள பூந்து ஹெட்டர் போடுறதாகட்டும், டிஃபென்சிவ்லி அவனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கான கேம் இன்னைக்கு நேத்து கண்டிப்பா இல்ல. அட்டாக்கிங்கா சொல்லுங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல, சோ அதனால அவனோட ஸ்டாண்டர்ட் கேம் 6.5 அப்படி நான் தருவேன் கேலஃபியோரிக்கு. நேத்து டிஃபென்சிவா நல்லா ஆடுனான் ப்ரோ. அட்டாக்கிங்கோட நேத்தி கேலஃபியோரி நிறைய ஏரியல் விட்டுறான். ஹாலண்டோட குதிச்சு ஜெயிச்சான். நான் பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ். பரவாயில்லப்பா, ஹாலண்டோட குதிச்சு ஜெயிக்கிறான் அப்படின்னு. நம்ம கோல் விட்டதுக்கு நம்ம ஆள் தான் ஃபர்ஸ்ட் கேவலமான ஒரு பால் போட்டிருப்பாப்ல. அந்த ஸ்ட்ரைக்கருக்கு போட சொன்னா சிட்டி பிளேயருக்கு போட்டுருவான் நம்ம பால் இங்க டி பாக்ஸ்குள்ள. அங்க இருந்தா அதுதான் ஆரம்ப புள்ளியே. ஆனா ஓவராலா அவனுக்கு அந்த டிஃபரன்ஸ் மேக்கரா இருக்கணும்ன்ற முனைப்பு இருக்கு ப்ரோ கெலஃபியோரிக்கு. அது நான் பாராட்டுவேன். நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காது, அவனுக்கு இருக்கு. ஆனா அதனாலதான் சொன்னேன், அவன் வந்து எப்பவுமே அந்த ஒரு ரெகுலரா அவன் என்ன பண்ணுவான்னா கார்னர்லாம் அவன் எடுக்கணும்னு நினைப்பான். ஒரு 2-3 ஹெட்டர் வந்து எப்படியாச்சும் பாக்ஸுக்குள்ள போய் நின்னுக்குவான். அவனுக்கு தெரியாது, அவனா போய் நின்னுக்குவான், எப்படியாச்சும் வந்துருவான். அதெல்லாம் அவன் ஸ்டாண்டர்டா இப்ப ரீசெண்டா எல்லா கேம்ஸ்லயும் பண்ணிருக்கான். நேத்து அதெல்லாம் பண்ணான். பட் என்ன சொல்றது, ட்ரை பண்ணான். யோக்கரஸ் விட அவன் அதிகமா ஷாட் அடிச்சான். பட் எதுவும் ஒர்க் ஆகல. பட் இட்ஸ் டீசன்ட் கேம். 6.5 அவனுக்கு நான் தருவேன். யா, ஸோ 6.5 கேப்ரியல் எடுத்துக்கிறேன். 6 on 10. அவன் வந்து ரெடியா இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலா வந்து அந்த ரன்னுக்கெல்லாம் வந்துட்டு அதே ஈக்குவலன் ஸ்பீட்ல ஓடி பிடிக்கிற ஆள் நம்பாலு. அவன் வந்துட்டு இன்னும் ரெடியா இருக்கானா, இல்லை இன்னும் இன்ஜுரி கேரி பண்றானா, இல்ல அவனுக்கு நடந்த இன்ஜுரியால வந்து அவனுக்கு வந்து ஓடணுங்கிற அந்த ஓடி திருப்பி மறுபடியும் வந்துருமோன்ற ஒரு மென்டல் பிளாக் இருக்கு. ஏன்னா அந்த மென்டல் பிளாக்லாம் இல்லாத ஆள் நம்பாலு. ஸோ அது என்னன்னு தெரியல. பட் ஆனா 6 on 10 தான். ஐ cannot give anything more than that. அவன் வந்து பாசிட்டிவ் ஆக்ஷன் நிறைய பண்ண ஒன்னு கம்மியாவே கொடுக்கலாம் ப்ரோ அவனுக்கு. ஏன்னா அந்த கோல் அவன் தான் ப்ரோ காரணம். அவன் தான் நம்ம சிங்கிள் அவுட் பண்ணக்கூடாது. பட் என்ன சொல்ல,
அவன் தான் ப்ரோ அந்த ஃப்ரீ பண்ணி ஹாலண்ட ட்ராக் பண்ணிட்டு அவன் ஸ்பேஸ தான் வெக்கேட் பண்றான். அங்க தான் போய் அவன் கோல் அடிக்கிறான். பாலையும் அவன் தான் மிஸ் பண்றான். ஸோ அது ஒரு இதுதான். Yeah, yeah, அவன் 5.5. One bad அதான். game after a long time, ரொம்ப actually. நாள் ஆமா. கழிச்சு பேட் கேப்ரியல் பேட் மொமெண்ட் பேட் மொமெண்ட் Bad கிரிட்டிக்கல் moment. மொமெண்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு 1.5-2 சீசன் இருக்குமா அவன் கடைசியா பேட் கேம் ஆடி. ஆமா எப்பயோ ரொம்ப நாளைக்கு ஃபுல்லா அப்புறம் ஒரு bad மோடையெல்லாம் game. ஜோக் பண்ணியிருப்பான் வில்லா ஓடையெல்லாம். ஸோ யா அது ஒன்று. 5.5. ஹேமந்த் சலிபா. சலீபாவும் நான் அதே தான் கொடுப்பேன் 5. ரொம்ப நேத்தி அந்த இன்ஜுரிலேருந்து வந்ததுனால எனக்கு தெரியல, அந்த ரிதம்லேயே இல்லாத மாதிரி இருந்துச்சு இல்ல எனக்கு. கரெக்ட். சலீபா ரொம்ப சேஃப்டி பாஸ் தான் போட்டுட்டு இருந்தான். ரொம்ப கரெக்ட். ஸோ அவனுக்கு அபிலிட்டி இருக்கு. நீ அவன் கேப்ரியல் மாதிரி கிடையாது. கேப்ரியலுக்கு அந்த லாங் பாஸ் போடுறதுனா 10 பாஸ் போடுறான்னா அதுல ஒரு 5-6 பாஸ் போகும் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 4-5 பாஸ் போகும். சலீபாக்கு பால் கேரி பண்ற அபிலிட்டியும் இருக்கு, லைன் பிரேக் பண்ற ஆமா பாஸ் போடுற அபிலிட்டியும் இருக்கு. அவன் ஏன் ஆமா அவ்வளவு கன்சர்வேட்டிவா, அது கோச்சிங்கா அவனா எனக்கு தெரியல. பட் நாட் குட் நேத்தி இனஃப். சலீபா ஆடினது பார்த்துட்டு மஸ்கேராவே ஆடிக்கலான்ற தாட் ஆக்சுவலி ப்ராசஸ்க்கு நிறைய பேர் எனக்கும் அந்த ஒரு தாட் இருந்தது. மஸ்கெரா நல்லா விளாண்டுருக்கவனை வந்து எதுக்கு அவன் வந்து ஒரு ஹையா மொமெண்டம்ல இருக்கிறவனை வந்து ரிஸ்க் எடுத்துருக்கவே தேவையில்லை. அவனையே விளையாட விட்டுருக்கலாம். ஆனா ஆமா அவன் ஒரு 3 கேம்ஸ் அவன் வந்து அவுட் அண்ட் அவுட் அவன் வந்து நல்லா விளாண்டுருக்கான். லைக் ஆமா என்னதான் அவன் வந்து புதுசு இங்கிலீஷ் பிரீமியர் லீக்குனாலும் அவன் வந்து நல்லா ஒரு அடாப்டபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு அவனுக்கு. ஆமா யா for sure. யா ஸோ சலீபாவும் எவ்வளோடா 5.5? ம். ஆமா யா ஸோ தினேஷ் டிம்பர். டிம்பருக்கு நியூட்ரல் கேம், அப்படியும் இல்லை இப்படி இல்லைங்கிற மாதிரியான கேம் தான். கரெக்ட். ஸோ அவன் வந்து அவனுக்கு தான் பால் நிறைய போகுது எல்லாம் பண்றான். ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி அவனை வந்து அந்த ஃபைனல் தேர்ல அந்த டிஃபென்ஸ் பிக்கிங் பாஸ் அவனை போட சொல்றானுங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் அக்ரியபிள் இல்லை. பட் ஸ்டில் அவன் வந்து ஏதோ ட்ரை பண்ணான். 3-4 பால் கிராஸ் அது இதெல்லாம் போட்டான். பட் இட்ஸ் ஸ்டில் கொஞ்சம் ஒரு டஃப் டைம் இருந்தது நேத்து அவனுக்கு டோக்குவோட. ஆஃப்டர் சம் டைம் அவன் வந்து ஒரு விங்கரோட வந்து அவனுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவனை போட்டாங்க. அவனும் கொஞ்சம் டீசெண்டா ஹேண்டில் பண்ணான். ஸோ இட்ஸ் அவனுக்கு ஒரு நான் 6 கொடுப்பேன். ஆமா ஆக்சுவலி நேத்தி கொஞ்சம் அந்த செகண்ட் எல்லோவில் நம்ம பால் கொஞ்சம் இப்படிதான் 50-50 தான் ஆடிட்டு இருந்தான். எப்போ வேணாலும் செகண்ட் எல்லோ வாங்கலான்ற மாதிரி தான் நம்ம அந்த டேக்கிள்லாம் இருந்தா போயிடுறான் டிம்பர். கான்ஃபிடன்ஸ் இருக்கு நம்ம எடுப்போனே. ஆனா எனக்கு கொஞ்சம் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, நம்மளுக்குன்னா கொடுத்துருவாங்க டப்புன்ட்டு. அந்த இதுல எனக்கு கொஞ்சம் இல்ல அவன் ஹோம் ட்ரொசார்ட் கேம்ங்கறனால பெர்னாடோவே கொடுத்துருக்கணும். ஆமா ட்ரொசார்ட் ஆமா பெர்னாடோ சிச்சுவேஷனுக்கே நம்ம ஆளுக்கு எல்லோ கார்டு வந்திருக்கணும். அவன் பார்த்துட்டு பெர்னாடோ ஓகே ஆல்ரெடி எல்லோல இருக்கான், ஆமா இந்த பிரச்சனை எல்லாம் வேணாங்கிறதுனால தான் 11v11 ஆட விடணும் தான் விட்டான் அவன். அது இல்ல ஆமா என்னை கேட்டா ட்ரொசார்டு வேணே தான் அதனால வம்பு லைட்டா இழுத்தான்னு நினைக்கிறேன். பெர்னாடா கிட்ட அவன் பெர்னாடோ ஃபர்ஸ்ட் கேம் அவன் எப்பயுமே இப்படிதான் ஒரு மாதிரி வந்து இரிட்டேட்டிங்கா தான் பண்ணிட்டு இருக்கான். அது ஸ்டாண்டர்ட் அவன் பண்றது. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஃபெலோ தான். யா ஹேமந்த் அடுத்தது வந்து இவன் சுபிமெண்டி. ஜுபிமெண்டியுமே 6 கேம் தான் ப்ரோ. ஆமா ஆஹான்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரகிள் பண்ணா ரெண்டு அந்த காம்பினேஷன் ஸ்ட்ரகிள் பண்ணுது. என்னன்னு தெரியல எனக்கு, பெரிய கேம்ல அந்த காம்பினேஷன் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ அந்த 6 தான். அதாவது இதை நான் சொல்லலாமான்னு தெரியல, ஆனா எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இவனை பத்தி நான் பேசக்கூடாது, ஆனா நான் பேசுறேன். பார்ட்டே வந்து ஆடும்போது தனியா தெரிவான் ப்ரோ பிச்சில். அவன் பால் வாங்கி ஆடும்போது, ஜூபிமெண்டி எனக்கு பால் வாங்கி ஆடும்போது அவன் தனியா தெரிய மாட்டேங்கிறான். அது நான் பார்ட்டிக்கு 5 வருஷமா யூஸ் என் கண்ணு அதுக்கு பழகி இதுக்கு மாறுறதுக்கு டைம் எடுக்குதா அப்படின்றது தெரியல. அது ஏன்னா நம்ம ஜார்ஜினியோ நிறைய பார்க்கல, பார்ட்டியை தான் நிறைய பார்த்தோம். ஆக்சுவலா ஓவரால் எஃபெக்டிவ்னஸ் நம்ம பார்த்தோம்னா ஜார்ஜினியோக்கு ஜாஸ்தியா இருக்கும். தோ வி டோன்ட் வாண்ட் டு அட்மிட் இட். அதுதான் உண்மை. பார்ட்டி நம்மளால என்ன பண்ணுவோம், அப்படி மடக்கிறது திருப்புறது அப்படி இப்படி அந்த வேலையெல்லாம் பண்றப்ப எவிடென்ட்டா தெரியுமா அவன். ஜார்ஜினியா வந்து சிம்பிளா முடிச்சிருவான் மேட்ரை. ஓகே நான் இது பண்றேன், பால் மூவ் ஆயிட்டே இருக்கணும். இவன் வந்து மோர் சுபிமெண்டி வந்துட்டு நம்ம சுபிமெண்டியை கேம்ல பார்க்க முடியலன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தட்ஸ் a good thing. ஏன்னா வந்துட்டு அவன் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ நடந்துனே இருக்குன்னு அர்த்தங்கிற மாதிரி. எனக்கு கேட்டா ஜுபிமெண்டி ரைஸ் கிட்ட 2 பேர்த்துல ஜுபிமெண்டிக்கு தான் நம்ம அதிகமான வால்யூம் பால் இருக்கணும். அவன் கால் இருந்தா சர்க்கிள் ஆகணும். பட் ஆனா வந்து இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ரைஸ் கிட்ட தான் அதிகமா போகுது. அவன் ஏனோ அவன் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு கீழே போயிடுறான் பால் எடுக்கிறதுக்கு. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. நீ எதுக்கு சென்டர் பேக் அவ்வளவு பக்கத்துல போற? நீ வந்து சுபிமெண்டி பால் எடுக்கிறது தான் நம்ம வந்து அந்த ஹோல் பாயிண்டே. ஓடகார்ட் பால் எடுக்க கூடாது, சுபிமெண்டி பால் எடுத்து போட்டுருவான், நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ரைஸ் ஹையர் அப் இருப்பாங்கிறது தான். நீங்க அங்கேயும் போயிட்டு நீ நடுல நின்று நான் பால் வாங்குறேன். இப்ப யாரு நீங்க டபுள் பிவட் ஆடுறீங்களா? டபுள் பிவட் தான் ஆடுறாங்க ஆக்சுவலி.
என்னைய கேட்டா டபுள் பிவட் ஒரு தான் ஆடுறாங்க. மாதிரியான ஆக்சுவல் ஃபிக்ஸ் டபுள் பிவட் மாதிரி இல்ல அது. நம்ம பில்பாவ் கேம் நினைக்கிறேன் ப்ரீ சீசன் விளையாடுறப்ப டபுள் பிவட் ஒன்று விளையாடுவாங்க. அந்த ஒரு கேம்ல சூப்பரா விளையாடுவாங்க 2 பேரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே ஓகே கிராண்டட் வி ஆர் பிளேயிங் ஒரு மேன் சிட்டி என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு சொல்யூஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா வரணும்ல. அது ரெப்பிடேட்டிவா ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறப்ப சாரி சுபிமெண்டி முடிச்சிரு. அதான் ப்ரோ நீங்க சொன்னது 100% எல்லாமே கரெக்ட் தான். 6 கொடுப்பேன் நானு. நான் நிறைய அது மாதிரி தான் பேசுவேன். கரெக்டா பேசுவேன் நிறைய. நான் பார்த்தேன் நேத்தி அவன் நிறைய பாக்ஸ் அட்டாக் பண்றான் ப்ரோ நேத்தி நம்ம ஜுபிமெண்டி. அது அவனுக்கு டீமா சொல்லுன்னு நினைக்கிறேன் பாக்ஸ் நீ அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி. நம்ம ரைஸ் பண்ண சொன்னதெல்லாம் வந்து போன சீசன் வந்து இவன் பண்ணிட்டு இருக்கான். பாக்ஸ் அட்டாக் பண்றான் அவன். ஒரு ஷாட்டுமே அவனுக்கு நல்லா வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பான் அவன். அவன் பால் இருக்கும்போது ஷூட்னு தான் சொன்னானுங்க பாய்ஸ். ஆமா பண்ணல. நம்ம ருசி கண்ட பூனை ஆட்டம்ல போன கேம்ல ஒரு நறுக்குன்னு ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே இனிமே எல்லா கேம்லயும் எதிர்பார்ப்போம் அது. சோ யா 6 சுபிமெண்டி. டெக்லன் ரைஸ் நான் எடுத்துக்கிறேன் 6. ஆவரேஜ் கேம் தான் அவங்ககிட்ட இருந்தோம். இந்த மாதிரியான கேம்லாம் யூஸ்வலா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் இந்த மாதிரியான கேம்ல. ஏன்னா இந்த மாதிரி சேலஞ்சை ரிலீஸ் பண்ற ஆளு. பட் ஆனா போன சீசன் மாதிரியே இந்த சீசனுமே பிகினிங்ல கொஞ்சம் முக்குறான் அவன். எல்லா கேம்லயும் நல்லா விளையாடினானா கேட்டா எனக்கு தெரியல. அவன் வந்து பிகினிங்ல முக்குறான். ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் முடிஞ்சிடணும், இவனுக்கு எதுவும் இன்ஜுரி ஆகாம இல்லாம பாக்குறேன். ஆனா அவனுக்குமே டிசப்பாயிண்டிங் கேம் தான். அந்த மிட்ஃபீல்ட் வந்துட்டு 2 பேர் சேர்ந்து ஒர்க் ஆகாததுங்கிறது எனக்கு வந்து ஹோப்ஃபுல்லி இது ஒரு ஒன் ஆஃபா இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அது ஒர்க் ஆகலங்கிறது ஒரு பெரிய இதுவா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி விளையாடணும்னு எதிர்பார்க்கிறோம், என்ன பண்ணணும்னு ட்ரை பண்றோங்கிறதே ஒர்க் ஆகாது. இட்ஸ் வெரி டிபெண்டன்ட் ஆன் தோஸ் டூ. நம்மளுடைய டிஃபென்ஸ் எல்லாம் தாண்டி இவங்க 2 பேர் மேலதான் அந்த நம்மளுடைய பிளேயிங்கே டிபெண்டா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு 1 ஆஃப்ங்கிற ஒரு நம்பிக்கை தான், டக்குன்னு முடிஞ்சிடணுங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்போ அவனுக்கு 6 on 10 தான். மெரினோ யார் எடுத்துக்கிறீங்க? லைட் மட்டும் போட்டு வந்துருங்க. லைட் மட்டும் போட்டு வா. அவன் யார்? அவன் பாவம், அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன சொல்லுது, அவனுக்கு நான் 5 தான் ப்ரோ கொடுப்பேன். 5.5 கொடுப்பேன். லைக் அவன் அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ் ஆச்சு கொஞ்சம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஒரு 6வது கொடுப்பேன் நினைச்சேன். 4 தான் வச்சிருந்தேன் அவனுக்கு. இல்ல அவன் அட்லீஸ்ட் கொஞ்சம் இல்ல அவன் என்ன சொல்றது, அட்லீஸ்ட் அவன் ஒரு ப்ரெஸ் ஆச்சு பண்ணிருப்பானா, அதுவும் இல்ல. அண்ட் அவன் வந்து நினைச்சிருப்பான் சாட்டர்டே நாம இப்படி இருந்தாலும் 70 வருஷத்துக்கு மேலதான் வருவோம், நிம்மதியா இருப்போம்னு. அவனை கூப்பிட்டு எவ்வளவு இறக்கி விட்டானுங்கிற மாதிரிலாம் இருந்துரு. கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த மாதிரியான கேம்ஸுக்கு அவனை ஏன்டா எடுத்துன்னு தான் கேட்க முடியும். அவன் ஏன் அவனுக்கு ரேட்டிங் கொடுக்கறதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அந்த கொடுக்குற அளவுக்கு அவனை இறக்கி விட்டாங்க. சரி 45 மினிட் வரைக்கும் நீ ஏதாச்சும் பண்ணியானாலும் அது எதுவும் பண்ணல. இருந்தேன் 10ஓட 11 ஆளை இடத்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதுக்கு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தான். அது அவன் ஸ்பேஸ் ஆக்குபேஷன் தான் அவனுக்கு வேற ஸோ எனக்கு அதுக்கு மேல அவன்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்ல. 3 ரிஸ்கியான இடத்துல பால வேற விட்டுருப்பான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆமா அதான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே. அவன் வந்து என்ன சொல்றதுன்னா பிரஷர் இருந்த மாதிரி கூட இருக்காது, நிறைய டைம் இருக்கும், நிறைய அவனே பிரஷர் இன்வைட் பண்ணிட்டு அவனே பால சொதப்பிடுவான். எனக்கு தெரிஞ்ச அவனை வந்து மேபி அவன் மைண்ட் செட்டுக்குள்ள சரி நம்ம ஸ்ட்ரைக்கர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் போல, வேற எங்கேயாச்சும் போவான். பட் அவனுக்கு வந்து 5.5 தருவேன். அதுவே கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டில் சம்மடி வாங்குவேன். நீ 5ன்னு சொன்ன, அதுவே எனக்கு என்னால ஒத்துக்க முடியாம இருந்துச்சு. 5.5 போனேன்னா அவ்வளவுதான். 5 தருவேன். பட் அதுக்கு என்ன காரணம்னா மேனேஜர் தப்பும் கொஞ்சம் காரணம் அப்படிங்கறதுனால நாங்க 2 பேரும் வீட்டோ பண்றோம் அந்த 0.5 எல்லாம். சரி 5 ஐ திங்க் 5 தான், 5 or 4 தான் நான் கொடுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு எந்த பிளேயருக்கு கொடுக்கறதுக்கு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் எப்பவும் அந்த ஒரு பாஸ் மார்க் போட்டு வரணும். நம்ம என்னது இது, இவன் வந்து நல்லா விளையாடலன்னா நல்லா விளையாடலதான், அது மேனேஜருக்கு இருக்கு ரேட்டிங். இது இவன் வரட்டும். இதுல எனக்கு வந்து ஒரு 4.5 to 5 தான் மெரினோக்கெல்லாம். எனக்கு அதுக்கு மேலலாம் எனக்கு கொடுக்க வந்து 45வது நிமிஷத்துல அவனை தூக்கினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனை கூட நம்ம வந்து பண்ணாம மெரினோ மேல பாக்குற நிலைமையில நான் இல்ல இப்போ. எனக்கு ஐ am not in that mood. மெரினோ doesn't escape criticism. So yeah, எனக்கு ஒரு 4.5 5 மெரினோக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் இல்ல. வேற யார் இருக்கானுங்க அட்டாக்? ஹேமந்த், நானி வந்து 5 தான் ப்ரோ. 45 நிமிஷம் தான் ஆடலாம். 5 தான். அப்பனா மெரினோக்கு 4.5 தான். நோனிக்கு 4 தரலாம். 3.5. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவன் தான் ப்ரோ நம்மளோட த்ரெட்டே. மடுவேக்கே தான் நம்மளோட த்ரெட்டே. ஓரளவு ட்ரை பண்ணான். ஆனா அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவன் எப்படி அந்த ரைட் விங்க பொசிஷனை பாக்குறான், சாக்கா எப்படி அந்த ரைட் விங்க பாக்குறான்றது அந்த 2 ஹாஃபையும் பார்க்க முடியுது.
சாக்கா மோர் கான்டாக்ட் யூஸ் பண்ணி பாடியை திருப்பி போறான். மடுவைக்கு வந்து கான்டாக்ட்லாம் கிடையாது. தட்டி விட்டு ஓடி அவன் அந்த ஸ்பீடு, அந்த ட்ரிப்ளிங்கு, கிராஸ் போடுற மாதிரி பண்ணி என் 2 பேரும் ப்ராடக்ட் வரணும். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆமா பெட்டரா என் ப்ராடக்ட் வரணும் எஸ் ஆமா. கண்டிப்பா. அது ஆனா ஆட தான் ப்ரோ வரும். அது ஆமா வந்து ஆமா. அவனுக்கு அவனுக்கு அது ஒரு பெரிய ஃப்ளா ப்ரோ அவன் கேம்ல. அவனுக்கு அந்த எண்ட் ப்ராடக்ட் அந்த டோக்கு கேண்டிடேட் தான் அவன். மேனை பீட் எக்ஸாக்ட்லி பண்ண முடியும். கோல் அண்ட் அசிஸ்ட் வராது. நேச்சுரலா அவன் கேம்ல கிடையாது. ஸோ அது கொண்டு வரணும். ஆனா அவன்கிட்ட அது இருக்கு. என்னமோ இருக்கு. ஒரு ஃபுட்பால் பிளேயர் யா இருக்கான் யா யா அவன்கிட்ட. ஒரு பயமுறுத்தி டயர் அவுட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஆமா டயர் அவுட் பண்ற விஷயம் அவனுக்கு அந்த அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. அத ஆமா நம்ம வந்துட்டு ஃபுல்லா எவ்வளவு மேக்ஸிமமா யூஸ் பண்ணி அது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி நீ சொன்ன மாதிரி ஜிஏவா எப்படி மாத்துறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி ஆமா. காலையில ஏசிஎல் பார்த்து பயந்துட்டேன் நானு. என்னடா காலைல எந்திரிச்சு ஆமா ஃபோன் ஆமா ஆன் பண்ற மடுவுக்கு ஆ, ஏசிஎல்ன்றானுங்க. ஆ. மிரண்டேன் நானு. ஐய்யய்யோ! அப்படின்னு. டேய் திரும்பி திரும்பி புதுசாடா அவன் அப்படின்னு. பயங்கரமா ஆடுறான்னு ஒன்ன கூட்டு வந்தா நீ என்னடா அவன் இல்ல திருப்பி வரதுக்குள்ள நீ அடிபட்டு கிடக்க அப்படிங்கிற இல்ல மாதிரி தான் இவன் இருந்துச்சு எனக்கு. ஒருத்தன் தான் ஏதோ ஓடிட்டு இருக்கான் நம்ம டீமுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய கேம்லயுமே ஏதோ ஒண்ணு பண்ணது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து நானி மட்டும்தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம ஆமா. ம், டீம்ல வந்து பெஸ்ட் விங்கரே அவன் தான். ம், ம், ம். என்னதான் கோல்சன் இது அவன்கிட்ட இருந்து இல்லைனாலும் அவன் தான் நம்மளுக்கு ஒரு அவுட்லெட்டா இருக்கான். அந்த சைடு ஆஃப் த கரெக்ட். எண்டுக்கு பால் எடுத்துட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே கேரி பண்றது எல்லாமே. ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லி 1 or 2 வீக்ஸ்க்குள்ள அவன் வந்துடணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆமா. இல்லாட்டி வந்து யா, யா, யா. இந்த மோர் வீக் இல்லாட்டி ஆமா. மிட் வீக் கேம்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து இனிமே வேணா, ஒரு ஸ்ட்ரகிளா தான் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கரெக்ட். கண்டிப்பா. இல்லாட்டி ஐ அவன் டோன்ட் வாண்ட் லெஃப்ட் டு see Saka going through injury again. அதான் மெயினான ஆமா. விஷயம். யா எஸ் சோ நோனி 5 ஓகே. கியோக்கரஸ் 4 அவன் மேல இது இல்லைங்கிறது ஓகே. அவன் லிமிட்டட் பிளேயர் தாங்கிறது ஓகே. பட் ஆனா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத லைக் அவுட்புட்ங்கிறது எதுவுமே இல்லையே. 0 ஷாட்ஸ் எடுக்கிறப்ப நான் என்னங்க அவனை ரேட் பண்றது? அவன் லிங்க் அப் ப்ளே பண்ணாலுமே 2-3 தடவை லிங்க் அப் ப்ளே பண்ணா அது எதுவுமே அமௌண்ட் ஆகல. பட் ஆனா அவனுக்கு வந்த ஒரு இதுவும் விட்டான். கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் கேம் தான் கியோக்கரஸ். நான் ரொம்ப எதிர்பார்க்கல. ஹோம் கேம்ல வந்து கொஞ்சமாச்சும் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். சுத்தமா எதுவுமே பண்ணல. 4 on 10 கியோக்கரஸ். தினேஷ் இவன் லியோன்டோ ட்ரொசார்ட். ரொசாடுக்கு 4.5 தினேஷ் ப்ரோ தருவேன். தான் பார்த்து மெரினோ, ட்ரொசார்டு. இல்ல இல்ல ரொசாடுக்கு ஒரு 4.5 தருவேன். ஏன்னா அவனை வந்து என்ன சொல்லுது மேபி அவன் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கான். இவ்வளவு நாள் கேமே ஸ்டார்ட் பண்ணல. எனர்ஜி ஃபுல்லா வெறியா இருக்கான். ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு அட்டை நினைச்சு இறக்கிட்டு இருக்கான் போல. அவன் பிளான் பண்ணது வேற பிளான் பண்ணியிருக்கான். பட் இங்க வந்து கிருஷ்ணாவோட நடக்கல. அவன் ஜெய்ஜாண்டிக்கா அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போயிட்டான் நீங்க சொன்ன மாதிரி. சின்ன அண்ட் தென் பையன் அவன் ஈவன் வந்து ஈஸியா மேத்யூஸ் பிடிக்கும் போயிட்டான். நியூனியர்ஸ் வந்த போதும் சரி சரி அவன் தான் இல்ல இவனையாச்சும் ஏதாச்சும் பண்ணுவானா. 2 மேக் ஷிஃப்ட் ரைட் பேக்கோடையும் அவன் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல. ஒரே அண்ட் ஒரு தென் இடத்துல கலாய்ச்சிருப்பான். யூனஸ ஒரே ஒரு இடத்துல லைட்டா அது கலாய்ச்சிருப்பான். அது ஆனா என்னன்னா ட்ரொசாடுமே முன்ன அந்த ஒரு டிரெக்டிவ்னஸ் லைட்டா இருந்தது. அதெல்லாம் கேம்ல இருந்தே வந்து அதெல்லாம் போயிருச்சு. அவனை சைன் பண்ணும்போது அந்த ஒரு டிரெக்டிவ்னஸ் இருந்ததெல்லாம் வந்து இப்ப வந்து அந்த ஒரு டிரெக்டிவ்னஸ் போயிருச்சு. மேபி நான் என்ன நினைச்சேன்னா அவனுக்கு அந்த லிங்க்அப் பண்ணி விளையாடக்கூடிய அவனுக்குன்னு ஒரு செட் இருப்பாங்க. இப்போ ஒரு சாக்காவோட லிங்க்அப் பண்றதாகட்டும், ஒடேகார்டு, ஹாவர்ட்ஸ் ஆமா. அவனுக்கும் அந்த ஒரு இப்போ யோக்கரஸோட ஷார்ட் கமிங்ஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னா ட்ரொசாட நம்ம ரொம்ப ஐசோலேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா எப்பவுமே ஹவர்ட்ஸ் அங்க இருக்கும்போது ட்ரொசாடுக்கும் ஹவர்ட்ஸ்க்கும் ஏதோ ஒரு ஒரு 1-2 ம், போடுறதாகட்டும், ம், ஒரு ம், பொசிஷனல் ம், ஸ்வாப் ம், நடக்கும். ம், அப்போ வந்து ம். ஹவர்ட்ஸ் லெஃப்ட்ல இருப்பான். ஸோ என்ன சொல்றேன்னா அந்த யோக்கரஸோட ஷார்ட் கமிங்ஸ்னால ட்ரொசாடோட கேமும் லைட்டா நேத்து அஃபெக்ட் ஆன மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் தென் அவன்கிட்ட இருந்து நம்ம பெருசா எதுவும் அவுட்டும் எடுக்க முடியல. கரெக்ட். ஆஹ் என்னதான் இருந்தாலும் ஸோ அதனால அவனுக்கு ஒரு 4.5 தருவேன். ம். ஓகே. ஸோ அடுத்தது மிச்சம் இருக்கிறது மேனேஜர் தான். எனக்கு நம்ம அவனை பத்தி என்ன பேசணுமோ எல்லாமே பேசிட்டோம். இந்த கேமுக்கு ஒரு 2 on 10 தான். எனக்கு அதுக்கு மேல வந்து எதுவும் குடுக்கறதுக்கெல்லாம் வந்து தோணல. இது வந்து நீ அப்ரோச்ல ஆரம்பிச்சு, நீ செலக்ட் பண்ண ஸ்குவாடு, நீ எந்த நேரத்துல வந்து நீ டெசிஷன் எடுத்த, அதுக்கப்புறம் எப்படி வந்து சாவர நேரத்துல இந்த இந்த டாமினேட்டிங் த கேம் டாமினேஷன்னா நீ வந்து கோல் கிரியேட்டிங் சான்சஸ் நிறைய பண்ணியிருக்கணும். ஆமா. அதுக்கு பேர் தான் டாமினேஷன். 65% பொசிஷன் வச்சிருக்கேன். பெப்பு 30% பொசிஷன் வச்சானா, பெப் எப்படி விளையாடுறானோ விளையாடிட்டு போட்டோம். அவனுக்கு ரிசல்ட் தேவை ம். எடுத்துட்டு போனான். 65 பொசிஷன் வச்சா நான் டாமினேட் பண்றேன்னு சொல்றது என்னால வந்து ஒத்துக்க முடியாத விஷயம். ஸோ 2 out of 10. சப்ஸுக்கும் ஒன்றும் பெருசா இல்லை. சப்ஸ் சாக்கா வந்தான் ட்ரை பண்ணான். 6 on 10 அவனுக்கு. அதுக்கு மேல அவனுக்கு எதுவும் இல்லை. எஸ்ஏ And வந்தான். எஸ்ஏ ஒருத்தன் தான் ரெஸ்பெக்டபிள் ஆக்சுவலா. ஒரு 7 on தலைவன் 10 எடுக்க விட்டீங்க. முடியும். மார்டினெல்லி மேன் ஆஃப் த மேட்ச். மேன் ஆஃப் த மேட்ச் அதான் மறந்து சாரி. விட்டீங்க. எஸ்ஏ 7 on 10 மார்டினெல்லி 8 on 10 கொடுப்பேன். நீ வந்து அதுதான் நீ மறுபடியும் பண்ணணும். உன்னுடைய ரோல் இதுதான்.
மெயினான விஷயம் என்னன்னா இன்னும் 2-3 தடவை அதை ட்ரை பண்ணாங்க ம். அந்த ரன் சென்டர்ல இருந்து போறதுக்கு. ஆமா ஆமா தட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. இவனை வந்துட்டு அந்த ரோல்ல வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் சென்டர் ஃபார்வர்டா கிடையாது, ஸ்டார்டிங் லெஃப்ட் விங்கரா கிடையாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஜாபை முடிக்கிறதுக்கான ஆள் தான் இவன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி தான் நம்ம ஒரு மெரினோவையும் பார்க்கணும், அதே மாதிரி தான் நம்ம ட்ரோசார்டையும் பார்க்கணும். சொல்லு ப்ரோ. ஹேமந்த். போர்ட்வேலோட மார்டினெல்லி சென்டர் ஃபார்வர்டா இறக்கணும் ப்ரோ. ட்ரை நானு பண்ணிட்டோம் கவலை இல்ல. ஆனஸ்டா இல்ல ட்ரை பண்ணிட்டோம். நான் ஒண்ணு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மார்டினெல்லியை ஆர்சனலுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேரபோ கப் 2019ல வந்து அவன் ஃபார்வர்டா ஆமா தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படிதான் இருக்கான். சொல்லணும். அப்புறம் நம்ம முட்டுவான் ப்ரோ. மார்டினெல்லி மண்டையில முட்டுவான் ப்ரோ. அவன் நல்லா எங்கிருந்தோ ஹெடர்லாம் அடிப்பான். ஸோ அவனுக்கான ஆமா. அந்த அவன் அப்ப இருந்த இது ஹீஸ் டிரெக்டிவ்னஸ் தான். அந்த ஒரு டிரெக்டிவ்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து இந்த வருஷம் நீ தயவு செஞ்சு அர்டேட்டா ஸ்டார்ட் பண்ணிடா தலைவா. கடைசி 25 நிமிஷம் கூட்டு வா, ஓட அதான் விடு, சொல்றேன். மினிமல் திங்கிங், மினிமல் இன்டர்வென்ஷன் மேக்ஸிமல் தான், அவுட்புட். அவ்வளவுதான். ம். வேற எதுவுமே தேவையில்லை. அவன் இருந்து அந்த ஓடி போய் அந்த டிரெக்டிவ்னஸ் தான் வேணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவன் ஸ்ட்ரகிள் ஆகும்போது நானே சொன்னேன் லிவர்பூல்ல நம்ம ஸ்குவாட் அவனை அவுட் க்ரோ ஆயிருச்சான்னு. பட் ஸ்டில் அவன் வந்து 2 கேம்ஸ்ல நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூஷன் அவன் தான் பண்ணி கொடுத்துருக்கான். நம்மளுக்கு பாயிண்ட் எல்லாத்துக்குமே அவன் தான் ரெடி பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் என்ன சொல்றது, அவனோட கேம் டைமை நம்ம லிமிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேர்ஸ்ட்ல தான் அவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணா ஆமா மறுபடியும் மார்டினெல்லி என்ன ரொம்ப பண்ணுவாருன்னு யோசிக்க எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சிருவான். ஆஹா, உலகமே என்ன நம்பிதான்டா இருக்கு, எஸ் ஆர்சனலோட வாழ்க்கையே எக்ஸாக்ட்லி. என்ன நம்பிதான்டா இருக்கு, ஒண்ணும் இல்ல, ஆர்டேட்டாவோட நீ சிச்சுவேஷன். ஓடு, கோல் அடி, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ப்ரோ. பாப்போம் நான் வந்து அவனுக்கு ஒரு சென்டர் ஃபார்வர்டு ஆர்க் இருக்குன்றது நான் நம்புறேன் ப்ரோ. ப்ரோ. அவனுக்கு அது ஏன் அது நம்ம இருக்கு டீம் நல்லா அதை யூஸ் விளையாடலாம்டா. பண்ணல? பெரிய பிஎல் டீமோட விளையாட முடியுமான்னு எனக்கு டவுட் தான். ப்ரோ. அவனால ஓட முடியும் ப்ரோ. நம்ம கியாக்ரஸுக்கு போட்டா ஓட முடியும். கியாக்ரஸோட சூப்பரா ஓடுவான் மார்டினெல்லி. ஆஹ் நம்ம போட ஆக்கர்ஸ்க்கே பால் போட மாட்டோம். அதான் சொல்றேன் நானு. நம்ம அத வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் தியரியா வச்சிருக்கேன். இப்ப சப்போஸ் மார்டினெல்லி வந்து ஸ்ட்ரைக்கரா போட்டு கோல் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஆர்டேட்டாவை போட்டு பொளந்து எடுத்துருவானுங்க. கடைசி 3 வருஷமா அவனை போட்டு மிட்ஃபீல்ட்ல ஆமா, ஆக்சுவலி நான் வந்து அந்த சேஞ்ச் வந்து ஆர்டேட்டாவே பண்ணல. அஹ் அவனை ஸ்ட்ரைக்கரா உனாய் எம்ரியே வந்து அந்த ட்ரை பண்ணிட்டு அவனை வந்து லெஃப்ட் விங்கரா தான் விளையாடவே விட்டான். ஸோ வந்து ஆமா இது மிஸ்டேக் ஆர்டேட்டா மேல இல்ல. பட் அவனுக்குன்னு ஒரு ரன் தரலாம். மேபி நாளைக்கு நாளான்னைக்கு வர இந்த போர்ட்வேல் கேம்ஸ் ஆமா அந்த மாதிரியான கேம்ல தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ப ஆப்போனன்ட் தான் அந்த தீயெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியும். பாப்போம் என்ன பண்ண ஆமா போறான்னு. பட் டெஃபினட்டா குட். ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அந்த ஒரு ஆர்க் இருக்கு. நல்ல நானா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ப்ரோ. மார்டினெல்லி அந்த ஆமா, கோல் போடும்போது. அட்லீஸ்ட் ஒரு அவனை தான் எல்லாரும் போட்டு நானே வந்து ரொம்ப அடின்னு அடிச்சேன். அன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு அந்த மேட்ச்ல கூட போட்டேன். இது சொல்லுவேன்ல, ஆர்சனல் நீட் டு வின் த கேம், தி பிரிங் ஆன் மார்டினெல்லி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அவன் அதையும் வந்து அந்த 36 செகண்ட்ல நான் டைப் அடுத்து சென்ட் அடுத்துனோடனே அங்க கோல் விழுந்துருச்சு. என்னை பார்த்து நானே காரி துப்பிக்கிற மாதிரி ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கானா, அவனுக்குள்ள அந்த திறமை இருக்கு. நான் அதான் சொல்றேனே, நீ எனக்கு காரி துப்புறனா நான் அதை எடுத்துப்பேன்டா, கன்ஃபார்ம்டா எடுத்துப்பேன். ஆமாமா, எனக்கு அதான். நீ என்ன டிஸ்ப்ரூவ் பண்ணணும், அதான் ஆமா, எனக்கு. நீ பழைய பன்னீர்செல்வமா வரணும். நீ எவனா வேணா வா, நீ என்ன டிஸ்ப்ரூவ் பண்றீனா, நான் I'll take my எஸ் hat off and எக்ஸாக்ட்லி, accept. எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஒரு ஆர்ம்சேர் அனலிஸ்ட். எனக்கு ஃபுட்பால் நாலேஜ் இவ்வளவுதான். அதை வச்சுதான் நான் ஒரு பாட்காஸ்ட்ல பேசின்னு இருக்கேன். நீ ஃபுட்பாலர், நீ மேனேஜர். எஸ் நின்ன டிஸ்ப்ரூவ் பண்றது நீ காமிக்கிறத எஸ் வச்சுதான் என்னோட பிலீஃப் மாறுதா மாறலையா, எஸ் நான் என்ன எக்ஸாக்ட்லி. பாக்குறேன், நான் என்ன யோசிக்கிறேங்கிறது நீ பண்றதை தான் நான் பாக்குறேன். நீ வேற மாதிரி பாக்குறேங்கிறது வேற, நான் இப்படிதான் பாக்குறேன். என் மூளைக்கு நான் பாயிண்ட்ஸ் டேபிள பாக்குறப்போ, கேம் ரிசல்ட்ட பாக்குறப்போ எனக்கு இவ்வளவுதான் எட்டுது. நான் அததான் சொல்ல முடியும். நான் அது சொல்றப்போ என்ன வந்து டிஸ்ப்ரூவ் பண்றது நீ தான் காட்டணும். எஸ் எக்ஸாக்ட்லி. அது அதான் நானும் டிஸ்ப்ரூவ் பண்றதா அவன் வேலையா? அப்படி கிடையாது. நான் அதை கேட்கவே இல்ல. ஆர்டேட்டாவோட வேலை என்ன டிஸ்ப்ரூவ் பண்ண, நம்ம 3 பேரை டிஸ்ப்ரூவ் பண்றது ஆர்டேட்டாவோட வேலை கிடையாது. நீ டிஸ்ப்ரூவ் பண்ணா சந்தோஷமா ஏத்துக்கிறதா சிச்சுவேஷன்ல தான் ஆமா. நான் இருக்கேன். இல்ல, ஆமா இட்ஸ் பீன் லைக் நம்ம மறுபடியும் அதே பாயிண்ட் தான். 5 வருஷம் ஆயிருச்சு. நீ வந்து அந்த பேர் என்ன, லெவல் 5ல இருக்க லெவல் 6ல இல்ல இருக்க. அதுதான். Yes. there is something we learned something from the game னு சொல்லி, டேய் இது லேர்னிங் கிடையாது. I understand there is something to learn from every game. பட் இந்த சிச்சுவேஷன்ல போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டு ஆஹா கத்துக்கிட்டோம், நம்ம வந்து புதுசா ஒரு மண்ணாங்கட்டியும் படிச்சுட்டு வரல. சத்தியமா இது எது இந்த மாதிரி நைட்டு கத்துக்கிறேன். தூங்கும் போது அர்டேட்டா அவனையே கண்ணாடியில பார்த்து துப்பி இருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு சப்ப கேம, ஜெயிக்க வேண்டிய இல்ல, கேம நான் ஓவர் திங்க் பண்ணி விட்டுட்டான். ஃபர்ஸ்ட் கேம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்ப என் வைஃபும் புலம்பிட்டே வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் she forgot about it. நான் ஈவினிங் வந்துட்டு ச்சே இன்னும் கடுப்பா தான் இருக்கு அப்படின்னு என்னை விட ஜாஸ்தியா கேமை பத்தி யோசிச்சு இன்னைக்கு இப்ப சாயங்காலம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப 4 மணிக்கு வந்துட்டு சரி எனக்கு இன்னும் கடுப்பா இருக்குடா, எப்பறம் அந்த மேட்சை தோத்தோன்னு, பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல ஆர்சனல் ஃபேனை தான் உருவாக்கி வச்சிருக்கோம் வீட்டுல. இல்ல எனக்கு தெரிஞ்சு
அர்டெட்டா வந்து நேத்து நைட்டு தூங்காம இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நடந்திருக்கு. வந்து அவனுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 5 வருஷமா டீம்ல இருக்கான், செலவு பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி வந்து ஒரு ஹோம் கேம்ல வந்து கேவலமா சல்பித்தனமா ஸ்குவாட எடுத்து விளையாட விடுறதெல்லாம் வந்து ஒத்துக்க வெரி முடியாத ஒரு டிசப்பாயிண்டிங். விஷயம். வெரி ஆமா டிசப்பாயிண்டிங். ஆமா வேலையில்லா வெரி டிசப்பாயிண்டிங். பட்டதாரியில சமுத்திரக்கனி தனுஷ் பாத்துருவான்ல, உன் கூட படிச்ச பையன்லாம் வேலைக்கு அதேதான். போயிட்டான். நீ இன்னும் கிரிக்கெட் விளையாண்டுருக்கன்ற மாதிரி நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அன்லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு லேர்னிங் அந்த வேர்டே எனக்கு இந்த இடத்துல பிடிக்கல. சுத்தமா பிடிக்கல எனக்கு இந்த லேர்னிங்கிற வேர்டு. என்ன இது என்ன லேர்ன் பண்ற நீ இந்த கேம்ல? மான்செஸ்டர் சிட்டி என்ன புதுசா ஆடுறியா? தடவை ஆடுறியா? இல்ல அவன் வேற ஏதாச்சும் லீக்ல இருந்து வந்து உன் கூட தடவை விளையாடுறானா? நீ என்ன லேர்ன் பண்ற? ஓ பெப் கார்டியோலாவும் பாலை விட்டுட்டு விளையாடுவான் லேர்ன் பண்றது ஒரு லேர்னிங் அந்த கேம்ல இருந்து. இல்ல நம்ம கட்டப்போறது எப்படி யாரு வேணா ரியாக்ட் பண்றோம், போடலாம். எப்படி அப்ரோச் பண்றோம்னு. அதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ பிளஸ் ப்ரிவ்யூ. போர்ட்வேல பத்தி வந்து பேசுறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அதுதான் உண்மை. நான் வந்து இங்க வந்துட்டு போர்ட்வேல பத்தி பேசினா பொய் தான் சொல்லணும் நானு. ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு சின்ன பசங்களா எல்லாத்தையும் ஆட விட்டுட்டு எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் கொடுங்க. சாக்காக்கு ஒரு 20 நிமிஷம் ஆடி அவனை கேம் ஃபிட்னஸ் கொண்டு வாங்க சாக்கா இசைக்கெல்லாம். டேய் பிச்சு இல்லன்னா அடுத்த வாரம் நியூ காசலோட இல்ல ஆடுறப்ப ஃபிட்னஸே இருக்காது. 2 மேட்ச் 45 நிமிஷம் அறிவழகன் ஆடலாம். விளையாடுவாரு, பென் ஒயிட் விளையாடுவான். அப்புறம் ஓ கெப்பா அறி நான் நம்ம அறிவழகன் சொல்றான்னு நினைச்சேன் நானு. கெப்பா அறிவழகன் விளையாடுவான். அப்புறம் ஆமாமா. அப்புறம் என்ன பென் ஒயிட் MLS விளையாடுவான். ரொம்ப நாள் கழிச்சு பென் ஒயிட்னு ஒருத்தன் இருக்கிறவன் நான் பார்க்க ஆமாமா. போறோம். MLS ஆமா ஹின்கேபி, மாஸ்குவேரா, மஸ்குவேரா, இவன் அவன் பேர் என்னது? நார்கார்டு பென் ஒயிட், நார்கார்டு பென் ஒயிட் நார்கார்டு, மிக்கல் மெரினோ. நீ இந்த மாதிரியான இல்ல கேமுக்குலாம் நீ ஆடு. நார்கார்டு வந்து அவன் இன்ஜுரி இல்ல இது ஃபுல்லா வந்துட்டான். ஃபிட் ஆயிட்டானா? ஓகே. நேத்தி பரவால்ல போய் ஆடட்டும் பரவால்ல. வார்ம் பண்ணிட்டு இதுக்கு இருப்பான் போல நேத்தி, ஆ? வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பான் நேத்தி. ஆமாமா. ஓகே. ஆடட்டும் பரவால்ல. இந்த நார்கார்டு கேம் எல்லாம் ரைஸ் எல்லாம் ஆட அண்ட் தென் தேவையில்ல. ஈத்தன் நம்பர் 10. ஈத்தன் ஈத்தன் நம்பர் விளையாடுவான். 10 இன்னொரு கரெக்ட். ஈத்தன் மிட்ஃபீல்டர், மெரினோ, நார்கார்டு. அப்புறம் ஸ்ட்ரைக்கர் இந்த நெல்லி, ட்ரொசார்டு, நெல்லி, மேக்ஸ் ட்ரொசார்டு, டவுமன். மேக்ஸ் டவுமன் மேக்ஸ் ஆடட்டும். டவுமன் ஐ டோன்ட் கேர். மேக்ஸ் ஐ டவுமன் டோன்ட் கேர் மை மைண்ட். இல்ல, அதான் அதனால தான் சொல்றேனே. அவனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ, அண்டர் 21க்கு ஆட சொல்லி. ஆமாமா. இல்ல அப்படிதான் பேசிக்கிறாங்க. அவன் வந்து சாட்டர்டே அது ஒரு சந்தோஷப்பட்டேன். நல்ல வேளை அந்த பையனை வந்து அன்னைக்கு லிவர்பூல் மேட்ச் மாதிரி கொண்டு வந்து அவனை சாவடிக்காம விட்டானேன்னு. அவன் மேட்ச்லயே இல்லைங்கிறதுனால நல்ல வேலை இறக்கல. இல்லாட்டி அவனையும் இறக்கிருப்பான். அதான் ஆமா. இந்த கேமுக்கு அவன் விளையாடட்டும். ஒரு 60 நிமிஷம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாக்காவை கொண்டு வந்து 20 நிமிஷம் அவனுக்கு ஃபிட்னஸ் எஸ் மேட்ச் ஃபிட்னஸ் ஏத்தி விட்டுட்டு சரி. நம்ம இந்த கேம்ல கடைசியில ஒரு 10-20 நிமிஷத்துக்கு மேட்ச் ஃபிட்னஸ்க்காக இந்த சாக்காவெல்லாம் கொஞ்சம் விளையாடி விட்டுட்டு கேப்டன் ஃபிட்டா ப்ரோ? ஓடிகார்ட் ஃபிட்டா? ஆடுவானா? ஐ டோன்ட் நோ. ஒரே சிட்டிக்கு கார்டு. இத பிஎல் கேமுக்கு தான் வருவாங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எந்த நியூ கேமுக்கு காசல் ப்ரோ? கேமுக்கு தான். நியூ காசல் நியூகாசல் கேமுக்கு ஓகே தான் கேமுக்கா? வருவான். ஓகே பிஎல் கேமுக்கு தான் வருவான். ஓகே. பிரீமியர் லீக் கேம் தான் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு போர்ட்வெல் கேம்லயும் வந்து எனக்கு என்னமோ ஆர்டெட்டா ஏதாச்சும் ஒண்ணு ஜோக் பண்ணுவான் தான் உள் இல்ல மனசு அது தோணுது. பண்ணாம எப்படி? பாப்போம். அது பண்ணாம எப்படி? ஃபுல் பண்ணி டீம் தானே இறக்குவான், ஆகணும். மனசாட்சியே இல்லாம ஃபுல் டீம் இறக்குவான். அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நீயே வந்து உன் குழிய தோண்டி நீயே உன் ஆமா நெஞ்சில குத்தி உள்ள போய் படுத்துக்கோ. அந்த அந்த மாதிரிதான். ஆமா இப்போ நம்மளுக்கு இந்த சீசன் இன்னொன்னு என்ன 5 கேம்லயும் ஏதாச்சும் ஒரு கேம்ல எவனாச்சும் ஒருத்தன் காவு வாங்கிடுறானுங்க. நம்ம கரெக்ட். டீம்ல நானும் அந்த அது ட்வீட் நடந்திருக்கு. பார்த்தேன் ஸோ ட்ரூ. பட் அதுக்கு வந்து நம்மளுமே ரீசன் தான். அது நம்மளுமே ரீசன் தான். நம்மளுடைய ட்ரைனிங் மெத்தட்ல என்னமோ இடிக்குது. ஏன்னா லிவர்பூல் வந்து இவ்வளவு இன்டென்ஸா விளையாடுறப்ப நம்ம அந்த இன்டென்ஸாவும் விளையாட மாட்டோம். நம்ம ஆமா தட்டி தடவிட்டு தான் இருக்கோம் பால. இவ்வளவு இன்டென்ஸா விளையாடுற லிவர்பூல் அவ்வளவு மேனேஜ் பண்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. சொன்ன மாதிரி கிளாப் ஸ்லாட்டோட மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் மைட் பி, இட்ஸ் சம்டைம்ஸ் நைஸ் டு காப்பி திங்ஸ். இல்ல ப்ரோ, அதுல பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆன பிளேயருக்கே தான் இன்ஜுரி ஆயிருக்கு வேற எல்லாருமே. ஆமா ஆமா. ஓடிகார்டு So, விட்டுருங்க, ஓடிகார்டு வந்து ஃப்ரீக் ஆக்சிடென்ட், 2 வாட்டியுமே கீழே விழுந்து ஆமா அடிப்பாரு. ஷோல்டர். நீங்க அவனை தவிர பாத்தீங்கன்னா சாக்கா ஸ்பிரிண்ட் அடிக்கும் போது இன்ஜுரி, ஒயிட் ஸ்பிரிண்ட் அடிக்கும் போது இன்ஜுரி, ஹவர்ட்ஸ் யுனைடெடோட இன்ஜுரி, வேற யாருக்கு கான்டாக்ட். கான்டாக்ட் போன மேட்ச் நானி மடுவுக்கு நானி எப்படின்னு தெரியல. என்ன கேஸ் நமக்கு டீட்டெயில் தெரியல. என்னதான் தெரியும். ஸோ நானே முட்டின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன இதுன்னு தெரியல. ஆனா 2 வீக்ஸ் அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அவனும். இல்ல ஆமா நானி வந்து இப்ப 2 வீக்ஸ்னாலும் அடுத்து அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் அவன் ஒரு ரெஸ்ட் இருந்து மறுபடியும் வரும்போது அந்த ஆமா அக்டோபர் செட் ஆஃப் கேம்ஸ்ல நம்மளுக்கு Hopefully. சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல அவன் ஃபிட் ஆகி வந்தாலே போதும். அண்ட் தென் எனக்கு என்னன்னா 30 வருஷமா ஆஃப்லைன்ல வச்சிருக்கிற மாதிரி பென்னையும் ஆஃப்லைன்லயே தான் வச்சிருக்கான். அவனையும் கொஞ்சம் இல்ல இறக்குங்கடா இல்ல எல்லா பென் வைட்ட நம்ம உடைச்சிட்டோம் பென் வைட்ட. 3 வருஷமா வந்து இன்ஜுரியோட ஆட விட்டு நம்ம உடைச்சிட்டோம். அது இனிமே அவன் ரிகவர் ஆகி பழைய பிளேயரால வரமாட்டான். இதுக்கு மேல சான்ஸே கிடையாது. இல்ல எனக்கு என்னன்னா தெரிஞ்ச வரைக்கும். டிம்பர் வந்து லைட்டா ஓவர் ஒர்க் பண்ற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. Correct bro. அந்த ஆமா, ஒரு இது பண்றோம். அந்த கன்சர்ன் வந்து பண்றோம். நம்மளுக்கு மறுபடியும் நம்ம பண்ண தப்புலயே தான் மறுபடியும் அந்த ஒரு சைக்கிள்குள்ளேயே அந்த லூப்குள்ளேயே மறுபடியும் மாட்டி
இருக்கிற இன்னொருத்தன் நல்லா விளையாடுறவனையும் முடிச்சு விட்ட கூடாது அப்படின்னு பென்வைட் இந்த மாதிரி மிட் வீக் கேம்ல எல்லாம் டிம்பர் வரவே எட்டி கூட பார்க்க கூடாது, ஸ்குவாட்ல கூட ஆமா இருக்க கூடாது. ஆமா ஸ்குவாட்ல கூட இருக்க நீ ஜாஷ் நிக்கோல்ஸ் எடுத்து போடு, 19 வயசு பையன் விளையாடின்னு இருக்கான்ல, போர்ட்வேல் கூட கூட நீ ஜாஷ் நிக்கோல்ஸ் எடுத்து போட மாட்டேன்னா அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எஸ் இது எக்ஸாக்ட்லி எவனையாவது போடு. பென்வைட் பழைய பென்வைட்டா கூட வர தேவையில்ல ப்ரோ. இந்த பிஎல் டாப் பாட்டம் 10 டீம்ஸ் ஆமா இந்த மாதிரி கரபோ கப் எஃப்ஏ கப் கேம்ஸ் கவர் பண்ணாலே நமக்கு போதும். யா 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 அப்சல்யூட்லி யா யா அது அது வந்தா கூட போறோம். யா ஹி இஸ் நாட் கோயிங் டு பி தி சேம் பிளேயர் அகைன் அண்ட் வி No. எனக்கு அது வந்து ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் Regrets. ரிக்ரெட்ஸ் வந்து நம்ம அவனை உடைச்சிட்டோம், மொத்தமா உடைச்சிட்டோம் அவனை. பாவம், அவன் வந்து Collateral கம்ப்ளைண்ட் damage பண்ணாம அவன் விளையாடுறாங்கிற ஒரே காரணத்துக்காக மொத்தமா உடைச்சிட்டோம் அவனை. எஸ் ஸோ அது வந்து கஷ்டம் தான், பாவம். ஸோ யா இதுதான் போர்ட்வேல் கேம்ல எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி எல்லாம் நான் எதுவும் பண்ண போறது. வி ஹேவ் டு வின் தட் கேம், அதெல்லாம் வந்து இட்ஸ் அ கிவன். இந்த கேம் வின் பண்றதுங்கிறது நம்ம யோசிச்சு பேசக்கூடிய விஷயமாவே இருக்கக்கூடாது. அது அந்த கேம்ல ஒரு விக்டரி வரணுங்கிறது ஒரு நார்மல் விஷயமா அடிச்சு இருக்கணும். எந்த சாப்பிடுற டீம் மாதிரி விக்டரி வரணும், அந்த கப் அட்லீஸ்ட் ஜெயிக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து தேய்ச்சிக்கிட்டு தான் இருப்போம், அடிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். அதை நம்ம தேய்க்கிறது தான் நம்ம வேலை. ஸோ யா இதுதான் வந்து நம்மளுடைய கேமோட ரிவ்யூ, பிளேயர் ரேட்டிங் அண்ட் போர்ட்வேலை பத்தின ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு நிமிஷம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதோட ஓவரால் இது. சொன்ன மாதிரி வெரி 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 டிசப்பாயிண்டிங். ஒரு இதுனா வந்து திஸ் ஷுட் நெவர் ஹேப்பன் அகேன் இன் ஹோம் கேம், நோ மேட்டர் ஹூ அப்போசிஷன் இஸ். ஏன்னா அது வந்துட்டு அப்போசிஷனுக்கான டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. நம்ம எங்க இருக்கோங்கிறத நம்மளே பிலீவ் பண்ணணும், அதுதான் கரேஜ். நம்ம எங்க இருக்கோங்கிறத நம்ம பிலீவ் பண்ணி இதுதான் நம்ம டீம்னு விளையாடணும். அது என்ன கேம் ஸ்டேட் என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் பரவாயில்ல. முன்னாடியே சொன்னதுதான், ஒரு சில சுச்சுவேஷன்ல மத்த டீம் பண்றத காப்பி அடிக்கிறதுல தப்பே கிடையாது. ஆமா எஸ் அது காப்பி அடிச்சு அவங்க பண்றோம், லிவர்பூல் என்ன பண்றாங்க இது பண்றாங்க, இது நம்ம கேம் பிளே இதுதான் கரெக்ட். பட் ஆனா நீ அப்படியே அப்ரோச் பண்றங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பெப்பு சொல்றதெல்லாம் தயவு செய்து அந்த வஞ்ச புகழ்ச்சியை நம்பாதீங்க. அவன் நம்ம வந்து சும்மா தான் நம்மள புகழறான். அது அவன் இது நினைச்சிருந்தானா அது வந்து நான் வந்து ஓவரா வந்து இது எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் ஆல் தட். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் தேங்க்ஸ் லாட் ஹேமந்த் அண்ட் தினேஷ் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. ஸோ அடுத்த இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம், நியூகாசில் ப்ரிவ்யூல. யா ஸோ ஆர் போர்ட்வேல் ரிவ்யூ, ஐ டோன்ட் நோ, வாட் எவர். இப்போ மைண்டே வந்து ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம். யா ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ. எனி ஃபைனல் தாட்ஸ்? அதான் ப்ரோ, நியூ கேசல்ல வந்து மெரினோ மெரினோ ரைஸ் ஜூபி மெண்டினா கை கொடுத்துடலாம். அதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். எனக்கு என்னமோ நியூ கேசல் அந்த அவங்கள ஸ்டார்ட் பண்ண வைக்க மாட்டாங்க. அண்ட் தென் நியூ கேசல் 4% நம்ம பிரீச் பண்றோம், சென்ட் ஜேம்ஸ் பார்க்க உடைக்கிறோம் கோட்டையை. இதை விட பெட்டரா ஒரு எண்டிங்கே கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த சோகமான எபிசோடுக்கு. ஒரு சவால் இப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட இந்த எபிசோட முடிக்கிறோம். தேங்க்யூ கைஸ். நான் சேலஞ்ச் பண்றேன், நீ ஒரு ஆம்பளை அந்த டீமை மாத்து. அறிவை கேட்டுற மாதிரி பேசுற டக்குனு. ஓகே, அவன் சந்தோஷப்படுவான் இதை கேட்டான்னா. பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் கைஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டேக் கேர், பை.